அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதிய எண்ணம், புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய நம்பிக்கை, புதிய கனவு, புத்தம் புது வருடம் 2019. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2019ஆம் புத்தாண்டில் நம்ம நம்பிக்கை, நம்ம கனவுகள் பலித்து அனைவருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். பொதுவாக புத்தாண்டு அப்படின்னாலே இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் மனதிலும் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காகத்தான் இந்த சிறப்பு நேரலை இனிக்கும் 2019 புத்தாண்டு பலன்கள். இந்த நிகழ்ச்சியில் புத்தாண்டு பலன்களை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஜோதிடர் வணக்கம். டாக்டர் மகரிஷி வி.கே. மந்திராச்சலம் ஜோதிடர் வணக்கம். பெருங்குளம் ராமகிருஷ்ணன் பரம்பரை ஜோதிடர் வணக்கம். நெறியாளர் நான் மோகன்ராஜ். ஒவ்வொருத்தர் வந்தால் நல்ல செய்தி சொல்லுவாங்க. நீங்கள் வர்றதே ஒரு நல்ல செய்தி தான். இன்றைக்கி நல்ல செய்தியை நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். பொதுவாக 2019 பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் சார்? 2019 தசமி திதியில் கன்னியா லக்கணத்தில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஜனனமாகுது. இப்படி ஜனனமாகக்கூடிய இந்த ஆண்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை தொடச்செறிஞ்சு உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2019க்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஏற்கனவே உயரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிகரத்தை தொட முடியும். அதே சமயத்தில் மழை இயற்கை சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா பருவமழை தவறி பருவம் மாறி, அதாவது பருவம் தவறித்தான் மழை பெய்யும். இருந்தாலும் அதாவது தண்ணீர் பஞ்சங்கிற ஓரளவு தவிர்க்கக்கூடிய அளவுக்கு மழை இருந்துகிட்டு இருக்கும். அரசியலில் அனுமானம் பண்ண முடியாத தலைகீழாத ஒரு மாற்றம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் வருகிற பிப்ரவரி சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால, அதாவது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்றதுனால மிகப்பெரிய மாற்றங்கள். யாராலும் கருத்து கணிப்பே கணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்மையாகவே நடக்கும். ராசி கோள்கள் பார்த்திங்கன்னா, அதாவது நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி கன்னியா லக்கணத்தில் உதயமாகியுள்ள இந்த புத்தாண்டு மிகப்பெரிய நன்மையை வாரி வாரி உண்மையோடு வழங்க காத்துட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயம் நல்லா செழிக்கும். கடந்த காலங்களில் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத குளறுபடிகள், தேவையில்லாத அலைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வருஷத்தினுடைய இடையில் அது 6வது மாதம் பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் அதுக்கப்புறம் 8வது மாதம் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் தேவையில்லாத திண்டாட்டம் இருந்துகிட்டு இருக்கும். அரசியலில் அடிமட்டத்தில் உள்ளவங்க உயர்மட்டத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கூட இருந்து குளிபிரிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மாறி மிகப்பெரிய கோபுர உயரத்தை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு 2019க்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஓகே, அரசியல், பொதுமக்களோட வாழ்க்கை, இயற்கை எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள் 2019 அப்படிங்கக்கூடிய வருடமே பார்த்திங்கன்னா, இதற்கு நாம் இப்போ விடைபெறக்கூடிய 2018 எங்கக்கூடிய வருடம் 2 என்பது சந்திரன், 1 என்பது சூரியன், 8 என்பது சனீஸ்வர பகவான். சனி சந்திரன் சூரியன் உடைய காம்பினேஷனிலிருந்து விடைபெற்று சூரியன் சந்திரன் அங்காரகன் அப்படிங்கிற ஒரு 3 ராஜயோக காம்பினேஷனே பெரிய விஷயங்க. இப்போ 8 முடிஞ்சு 9 வருதுங்க. இந்த 2019 செவ்வாய்க்கிழமை நேக்கி வருட புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சுகர்ம நாமயோகம் அப்படிங்கக்கூடிய 27 நாமயோகங்களில் இந்த சுகர்ம நாமயோகம் அப்படிங்கக்கூடிய நாமயோகத்தில் பிறக்கிறது அற்புதம். இந்த சுகர்ம நாமயோகத்திற்கு செவ்வாய் யோக கோலா வருதுங்க. சுகர்ம நாமயோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு அங்காரக பகவான் யோகி. அப்போ யோகியினுடைய நிலையே கிழமையாக வர்றது ஒரு மிகப்பெரிய அதிசிறப்புங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 18 காட்டிலும் 19ஆம் வருடம் 2019 முற்றிலும் மாறுபட்ட நிலையில் அதிசிறப்புகளை தரப்போகுதுங்க. ராகுவனுடைய நட்சத்திரமான சுவாதியில் பிறப்பது அதிசிறப்பு. மிகப்பெரிய யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ராகு பகவான் தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிக்கவும் செய்வார். நன்மை செய்யக்கூடியவர்களை மிகப்பெரிய உயரத்துக்கு தூக்கிவிடவும் செய்வார். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஆரம்ப காலத்தில் பள்ளி கல்வியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கன்னியா லக்னத்தில் வருடம் பிறந்திருக்கு. இந்த கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாகிய புத பகவான் தன்னுடைய வேதகன் வீட்டில் போய் தன்னுடைய நிலையை வேறுபடுத்துவதால் ஆரம்ப காலகட்டத்தில் கல்வியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி கல்வியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அந்த பள்ளிக்கல்விக்கு அதிபதி புதனுடன் குரு சேர்ந்திருக்கிறதுனால அது ஆசிரியர்களாக துவங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதனும் குருவும் சேர்ந்து விருச்சகத்தில் சகதி ராசியில் இருக்கிறதுனால
முதலில் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை பொருளாதாரத்திற்கு முன்னாடி பள்ளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதற்கு அரசாங்கம் முன்னேற்பாடாக அப்படி பிரச்சனைகளை வரக்கூடிய நிலைகள் ஏதாவது இருந்தால் அதை தவிர்த்து கொள்வது பள்ளி குழந்தைகளுக்கு மிக 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 நல்லது. பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கறது தான் வழக்கம். ஆனால் ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு என்ன? அதற்கான ராசி பலன் சிறப்பு எந்த நேரத்திலுமே, அதாவது 365 நாளுமே சிறப்பான நாட்கள் தான். எந்த நேரத்தில் நம்ம அந்த அது ஒரு கணக்கு இருக்குது, அவ்வளவுதான். இப்போ எப்படி இப்போ நமக்கு தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து சித்திரை மாத தொடக்கத்துலேருந்து நாம் வந்து வச்சுட்டுருக்கோம். ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்மளுடைய அந்த கால கணக்குப்படி நாம் வந்து வச்சுட்டுருக்கோம். 2019 ஆங்கில புத்தாண்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பெயர்ச்சி இந்த வருஷம் வெரி வெரி ஃபேவர். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் ஆட்சி ஆகக்கூடிய தன்மை இந்த வருஷத்தில். சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். கேது பகவான் எப்பெல்லாம் குரு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அப்பெல்லாம் மிகச்சிறந்த பலன்கள் நம்மளுடைய பாரத நாடும் தமிழ்நாடும் பெற்றிருக்குது. இதுதான் வரலாறு. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை 2019 கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள், 2019 6 மாதங்கள் குரு பகவான் தனுசு ராசி அவருடைய சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை சனி பெயர்ச்சி என்பது கிடையாது. ஓகே, அதாவது நமக்கு உள்ள ஒரு சக்தி இருக்குது, ஆனாலும் நமக்கு மேலே ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். முதல்ல நட்சத்திரத்தோட பலன் இதை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம், இதனோட பலன் எப்படி சார் இருக்குது 2019 புத்தாண்டு? 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் வந்து அசுபதி ராசி. 12 ராசிகளில் முதல் ராசி மேஷம். இருந்தாலும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத விட ராசியை விட அதிகமாக பேசக்கூடிய வல்லமை நிறைந்ததாக ஒரு வாய்ப்பு நிறைந்ததாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரே ராசியில் இப்போ ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அசுபதி நட்சத்திரம் 4 பாதம், பரணி 4 பாதம், அதுக்கப்புறம் கிருத்திகை முதல் பாதம் இருந்துகிட்டு இருக்கும். இதே கிருத்திகை ரிஷபத்துக்கும் போயிட்டு இருக்கும். ஆனால் ராசிங்கிறத விட நட்சத்திரங்கிறது தனிப்பட்ட முறையில், அதாவது அவருடைய வல்லமை என்ன, வாய்ப்பு என்ன, இந்த வருஷத்தில் அவர் கிடைக்கக்கூடிய இன்னும் ஆழமாக நோக்கிறது, ஆழம் ஆராயிருது இல்லைங்களா? ஆமாம், நட்சத்திரம் உறுதியாக நடக்கக்கூடியது. அதாவது ராசிங்கிறது பொதுவாக சொல்கிறது அப்படிங்கிறத விட உறுதியாகவே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உறுதியாக என்ன நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும்? அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அசுபதியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுவாகவே இந்த வருஷம் கோபம் அதிகமாக வரும், முன்கோபம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, முன்கோபம் இருந்தால் கூட அந்த முன்கோபத்தை வச்சே முன்னேறக்கூடிய தகுதி மிகுதி ஆகிடும். எந்த ஒரு விஷயத்தில் அமைதியாகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் வந்து விவேகமாகவும் இருப்பாங்க. ரொம்ப முன்கோபம் இருக்கும். சின்ன குழந்தைகிட்ட அன்பை காட்டுறத கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரமாக தான் காட்டுவாங்க. அந்த அன்பை வந்து கண்ணே பொண்ணே நடிக்க தெரியாது. அப்படி உள்ள அவங்களுக்கு கடந்த காலங்களில் அவங்க தன்னுடைய கோபத்தால் முன்னேற்றம் தடை ஏற்பட்டிருந்தால் கூட, இவர் எதுக்காக போகிறாரு, எதுக்குமே ஆக மாட்டார்னு பேசிகிட்டு இருந்தால் கூட, அந்த யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க வந்து இவங்களை பெருமையாக பேசுகிற அளவுக்கு, யார் கேவலமாக பேசுனாங்களோ கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பும் வருமானமும் அத்தோடு கூடிய வெகுமானமும் இந்த வருஷத்தில் அதிகமாகும். ஏன்னா புத்தாண்டு வந்து அசுபதிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய, உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஆதரவு அசுபதிக்கு இந்த பயிற்சியில், அதாவது புத்தாண்டினுடைய கிரக நிலைகளை பொறுத்து ரொம்ப அம்சமாக இருந்துட்டு. பெருங்குளம் ராமகிருஷ்ணன், உங்களோட பார்வை என்ன? உங்களோட பார்வையில் பலன்கள் எப்படி இருக்கும் அதே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய பொற்காலம் இந்த வருஷம் பிறக்கிறது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், நல்ல சேஞ்ச், குட் சேஞ்ச் ஹேஸ் கம், பாசிட்டிவ் சேஞ்ச், மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச். அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. கண்டிப்பாக வீடு மனை இதுவரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாங்காதவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த விஷயத்தில் அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்? மெயினாக வந்து என்னென்னா, குரு பகவான் அவங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு 6 மாதங்கள் மறைஞ்சு இருக்கார். இப்போது எந்த ஒரு ஒரு வாக்கு கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா நல்லது. ஓகே, பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்வாங்க. உங்களோட பார்வை, உங்களோட பலன் என்ன சொல்லுது? பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேச ராசிக்கு தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் சாதகமாக கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க, பிப்ரவரியில் கடைசி வரைக்கும். அதற்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் பரணி நட்சத்திரத்திற்கு அஸ்வினியை காட்டிலும் அதிக பலன்களை பெறக்கூடிய நட்சத்திரம் பரணி. இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினிக்கு எதிரடையாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எதிரடையில் அஸ்வினி வருதுங்க.
செவ்வாய் அங்காரக பகவானைய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வருஷ பிறப்பன்னைக்கு. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எதிரடியில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வருது. அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு 2 மாதம் 3 மாத காலங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. தள்ளி போடணும். ஆமாம், விபத்துக்கள், காயங்கள், வம்பு வழக்குகள் இவைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2-3 மாதம் வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய்க்கு எதிரடையில் அஸ்வினி நட்சத்திரம் வருது. அப்போ ராசிநாதனுக்கு எதிரடையில் நட்சத்திராதிபதி எதிரடியில் வர்ற காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் எதிர்ப்பாக வேலை செய்யும். இது 2-3 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆனால் பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் அற்புதமான நிலையை அடைவது உறுதி. அனைத்து சகல விதங்களிலும் சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நிலை பரணிக்கு தெரியும். அந்த பயிற்சி எப்போ நடக்குது? பிப்ரவரி கடைசியில் வருதுங்க. ஒரு 2 மாதத்துலேயே. 2 மாதம் இருக்கு. ஓகே ஓகே. பரணி நீங்கள் கேள்வியிலே நீங்களே சொல்லிட்டீங்க. பரணியில் பிறந்தவங்க தரணி ஆள்வாங்க அப்படிங்கிறது. அந்த பழமொழி இதுவரைக்கும் பழிச்சதோ இல்லையோ இந்த புத்தாண்டில் வந்து நிச்சயமாக பழிக்கும். தரணையை ஆள்றாங்களா இல்லையோ தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பேச்சுக்கு கடந்த காலத்தில் இல்லாத மரியாதையும் கடந்த காலத்தில் உள்ள செல்வாக்கும் கிடைக்கும். நிறைய பெண்கள் என்னை சந்திக்கிறவங்க, வெளிநாடு போனால் கூட சந்திக்கிறவங்க வந்து நான் சொல்லக்கூடிய பேச்சு என் கணவர் கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வெல்லக்கூடிய அளவுக்கு, கணவர் மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்யோன்யம், அன்பு அப்படிங்கிறத விட அதற்கு மேலான மரியாதையோடு குடும்பத்தை வந்து உங்கள் சொல்லுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கூட உங்களை மதிக்கிறது, உங்களுடைய ஆலோசனை கேட்கறது இருந்துகிட்டு இருக்கும். இந்த பணியில் உள்ள சின்ன குழந்தைங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் சொல்லக்கூடிய பேச்சை எதுவும் கேட்க மாட்டாங்க. 6 மாதம் கழிச்சு ஒரு நல்லது நடக்குது அல்லது கெடுதல் வருது அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை அவங்களுக்கு இருக்கும். அந்த முன்னெச்சரிக்கை வந்து அவங்க தவறாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வீட்டில் தாய் தப்பன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பெற்றவங்களை பற்றி வர ஜூன் மாதத்துக்கு மேலே பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை பரணியில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும். மற்ற பலன்கள்லாம் இந்த வருடம் முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குமா? இல்லை குறிப்பிட்ட காலம் இருக்குது? காலங்கள் இது வருஷம் முழுவதும் உண்டான பலன் அப்படிங்கிறது. இதில் வந்து பெற்றவங்க பேச்சை வந்து பெருமையாக கேட்கறது, கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாதை மாறி இருப்பாங்க இல்லையா, வாட்ஸ்அப் பார்த்து, ஃபேஸ்புக்கை பார்த்து அல்லது ஒரு திரைப்படத்தை பார்த்து ஏதாவது ஒரு வகையில் நண்பருடைய பேச்சு கேட்டு தீயவங்க பழக்கத்தை கேட்டு ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு மாறி இருக்கலாம். அந்த தீய பழக்கத்திலிருந்து மாறி வரக்கூடிய அல்லது நல்ல பழக்கத்திற்கு தேறி வரக்கூடிய அம்சமான சூழ்நிலை அற்புதமாக அமையுது இந்த 2019ஆம் ஆண்டு பரணியில் பிறந்த அத்தனை பாக்கியவான்களுக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம் வி.கே. மந்திராச்சலம், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ராசியில சங்கமிக்குதுங்க. இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பலன்கள் வேறு மாதிரியாக இருக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துடைய பலன்கள் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். இயற்கையாகவே மேசத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்போ 1ஆம் பாதத்தினுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2019ஆம் ஆண்டு முழுவதும் நன்மையான பலன்களை வாரி வழங்கும். அரசியல் நிலையில் உள்ள நபர்களுக்கு, அரசாங்க பணியில் உள்ள நபர்களுக்கு பதவி உயர்வு அதிசிறப்புகளாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத்தனை சிறப்புகளும் உங்களுக்கு மேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு அது பெயர்ச்சிக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகளாகவும் தடங்கல்களாகவும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரம். பெருங்குளம் ராமகிருஷ்ணன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? மெயினாக அந்த வருஷம் கார்த்திகை அது 1ஆம் பாதம்னாலும் சரி, கார்த்திகை 2-3 நாளும் சரி, 1ஆம் பாதத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு குறிப்பாக இந்த வருஷம் அவங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஸ்ட்ரெஸ் போயிடும். ஒரு ஸ்ட்ரெஸ் போயிடும். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவு அவங்களால எடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் இவ்வளோ நாளாக ஒரு கடுமையான குழப்பங்கள் அதெல்லாம் இருந்தது. அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், டபுள் தாட்ஸ் இருந்தது போயிட்டு கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அவங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். ஓகே. கார்த்திகை 2ஆம் பாதம். கார்த்திகை 2ஆம் பாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே பாசமும் இருக்கும், 2ஆம் பாதம் இருக்கும். 2, 3, 4 ஆமாம், எல்லாரும் வரதுனால அவங்களுக்கு ரோசமும் இருக்கும், பாசமும் இருக்கும். அதாவது ரொம்ப கோவப்படுவாங்க. அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபத்திலிருந்து விலகி குழந்தைத்தனமாக பேசக்கூடிய அந்த பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பாசம் வந்து உண்மையான பாசமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம சில பழமொழி கேட்டிருப்போம் இல்லையா, அதாவது பழகிப்பார் பாசம் தெரியும், மோதிப்பார் வீரம் தெரியும்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பழகக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க, பரணிக்கு அடுத்து இந்த கிருத்திகை 1, 2, 3, 4 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2, 3, 4 பாதத்தில் உள்ளவங்க யாராவது ஆலோசனை சொன்னாங்கன்னு வைங்களேன், அவங்க ஆலோசனை அப்படியே கேட்டுக்குவாங்க. வசிய சக்தி அதிகமாக இருக்கும், அவங்க பேச்சுக்கு வசியம் அதிகமாக இருக்கும். பெண்ணாக இருந்தாங்கன்னா
சொன்னால் அவங்க ஆலோசனை ஆண்கள் மதிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் ஆணாக இருந்தாங்கன்னா வியாபாரம் பண்ணாங்கன்னு வைங்களேன், எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி அல்லது விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வடச்சட்டி கொண்டே வச்சால் கூட அவர் தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாக அந்த வடச்சட்டியை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருவாருங்க. அந்தளவுக்கு வசிய சக்தி இருக்கும். அதனால் வந்து வசிய சக்தி இருக்கும் பொழுது வருமானம் அதிகமாகும், வெகுமானம் அதிகமாகும். கலைத்துறையில் கால் வைக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய அளவில், அதாவது ஒரு நொடியிலேயே உலகம் முழுவதும் பிரபல்யமாகக்கூடிய தகுதி அதிகமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு தான். இன்றைக்கி உலகத்தில் வந்து அழகு அப்படிங்கிறதுக்கு அடுத்த பெயர் வந்து முருகர் தான். அப்போ அந்த முருகனுடைய ஆதிக்கம் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அப்படின்னாலே அழகுன்னு தான் அர்த்தம். ஆமாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அழகு அந்த சம்மந்தப்பட்ட வந்து எதிரியாக இருந்தால் கூட அழகு ஏற்றுக்கணும் இல்லையா, அப்படி ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இந்த கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு. அந்த கிருத்திகையில் பிறந்த அளவுக்கு இந்த பிறந்த பாக்கியவான்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் கலைத்துறையில், அதாவது நடனம், நாட்டியம், சங்கீதம், பாட்டு, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து அதாவது திறமை கற்று வச்சுருப்பாங்க. அது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருப்பாங்க. இந்த வருஷம் நிச்சயமாக அவங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை நிச்சயமாக நிறைவேறும். பெருங்குளம் ராமகிருஷ்ணன், கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணமாலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் ஆகிடும். கார்த்திகை நட்சத்திரத்துங்க 2, 3 நாளில் பிறந்தவங்களுக்கு அவங்க வீட்டில் யாருக்கு ரொம்ப நாளாக இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க, அவங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலாம்னா கூட இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். சுபம் சீக்கிரம், சோகம் ஓடிடும் அப்படின்னு கண்டிப்பாக. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப வெரி ஸ்பெஷல். அதுதான் ரோகிணி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் சந்திர பகவான் போய் உச்சமாகக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் இவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈரடக்குறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் கவனமாக படிக்கணும். 8ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கொஞ்சம் மறதியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும், ரோகிணியில் பிறந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் என்ன கேட்டீங்கன்னா, ரோகிணியில் பிறந்த பெண் குழந்தைகள் அனைவரும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும், அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த தலைமுறைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த நிலைக்கே வந்து பார்த்திங்கன்னா செல்ல குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க. அவங்களுடைய தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது பள்ளி கல்வியினுடைய தடையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக மாறிடக்கூடாது. அதனால் ரோகிணியில் பிறந்த குழந்தைகள் பள்ளிக்கூட படிப்பில் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தபடி அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பாலர்களுக்கு திருமண யோகங்கள் சிறப்பாக வரும். தொழில் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உயர்வுகளை தரும். மொத்தத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் 2019 ஒரு பொற்கால வருடம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 அப்படிங்கக்கூடிய முதல் எழுத்தே 2019ங்கக்கூடிய முதல் எழுத்தே சந்திரனுடைய நம்பராக வந்துடுது. அதனால சந்திரன் ரோகிணியில் உச்சமாகக்கூடிய ராசி நட்சத்திரங்கிறதுனால அதன் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் வச்சிருப்பாரு. ரோகிணி இந்த நட்சத்திரத்தோட என்ன ஸ்பெஷல், எது ரொம்ப நல்லா இருக்கும், என்ன கவனமாக இருக்கணும், ஏதாவது பரிகாரம் இருக்கா? பொதுவாகவே இந்த ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் இப்போ கிடைக்கும். பணமும் கிடைக்கும், தனமும் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த பணம் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தாலும் கவலை தான், இல்லாமல் இருந்தாலும் கவலை தாங்க. அப்போ இந்த பணம் அதிகமாக வந்தால் கூட இவங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். ஏன்னா ரோகிணி வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ரோகிணியில் பிறந்தவங்க எப்படி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் மிகப்பெரிய நிம்மதிக்கு வந்துடுவாங்க. சில பேர் நிம்மதியாக இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் தன்னுடைய மனைவி மூலமாகவோ மக்கள் மூலமாகவோ ஏதாவது குறை வந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த ரோகிணியில் வந்து இந்த வருஷம் எந்த குறை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். கணவன் மனைவிக்குள்ள வந்து இருக்கிற கருத்து வேறுபாடுகளை விலகிடும். ரெண்டாவது, உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், உத்தியோகத்தில் வந்து வேண்டா விருப்ப போயிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் சந்தோஷமாக போகக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதில் உத்தியோகம் போது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம என்னதான் உத்தியோகம் பார்த்துருந்தால் கூட நமக்கு சொந்த தொழில் அமையாதான், நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா அல்லது கமிஷன் பேசிக்கல் ஏதாவது பண்ணலாமான்னு சுயதொழில் ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த சுயதொழில் மறைமுகமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சுயதொழில் இந்த வருஷம் நிச்சயமாக ஆரம்பிக்க முடியும். இந்த வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சுயதொழில் வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய மாபெரும் வளர்ச்சியை சந்திக்க முடியும். அதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இன்னொன்று வந்து கடந்த காலங்களில் அடமானம் வச்ச பூர்வீக சொத்தோ அல்லது அசையா சொத்துக்களை வந்து மீட்டெடுக்க முடியும். ரோகிணி பொறுத்தளவுக்கு அதிகாரமான வகையில் எந்த கடன்காரரை வந்து உங்களை வந்து தேவையில்லாமல் பேசி தகுதி இல்லாமல் பேசினாங்களோ அந்த கடன்காரருக்கு முன்னாடி நீங்கள் தகுதி மிகுதியாகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாகவே அமையப்போகுது. கௌரவமாக இருக்கலாம். கண்டிப்பாக. பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார் சொல்லாத 1-2 விஷயங்கள் ரோகிணியில் இருக்கா? அதாவது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நட்சத்திர பலன்கள் இருக்கா, இல்லை ஒரு குடும்ப தலைவர் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காரு, இந்த மாதிரி பலன்கள்? கண்டிப்பாக குடும்பத் தலைவர் யாராவது ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். புதுசாக வீடு மனை வாகனம் வாங்குறது, ஏற்கனவே ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்குறது,
அது மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் கட்டாயம் ஃபாரின் போயிடுவாங்க. ஓகே, வெளிநாட்டு வாய்ப்பு. ஆமாம், அது மாதிரி இது வரைக்கும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி கிடைக்காத இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயம் க்ரீன் கார்டு கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக மிகப்பெரிய மாற்றம் இருக்குது ரோகிணி நட்சத்திரத்துக்கு. மிருக சிரீஷம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாகம் மட்டும். மிருகசீரிட நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா யோகங்கள் குறை சொல்ல முடியாதுங்க. ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாக காட்டும். யோகங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களால செயல்பட முடியாது. என்ன பண்ணணும்? காலையில் 9 மணிக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கு பணி, ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு செய்ய வேண்டிய வேலைன்னா இவங்க எந்திரிக்கிறதே 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அப்போ இவங்களுடைய முதல் நிலை வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய முதல் பழக்கம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இவங்க எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துடணுங்க. இது 2ஆம் பாதத்துக்கு இல்லை, மொத்தமாகவே மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு மட்டும். 2ஆம் பாதத்துக்கு மட்டும்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் பிறந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரமாக வருதுங்க. எந்த செயலை செய்ய துணிந்தாலும் அதில் தடங்கல்களும், ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால்தான் அதில் வெற்றி பெற முடியும். மொத்த நட்சத்திரங்களேங்க. அது 2ஆவது நட்சத்திரம் போது வண்டி வாகனங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களுக்கு சேர்த்துனா 4ஆம் பாதங்களுக்கு 3, 4ஆம் பாதங்களுக்கு போகும் பொழுதுங்க, அந்த 3, 4ஆம் பாதங்களில் போகக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனோநிலை இதுவரையில் இருந்த நிலையிலிருந்து மாறுபட்டு செல்லும். ஓகே. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய நிலை மாறி அங்கே தொழில் வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் மீது செல்லும். இல்லை, மனோநிலை பாசிட்டிவாக மாறுமா? சந்தோஷத்துக்களுக்கு இருக்கிற நிலையிலிருந்து இது வரைக்கும் தொழில், அங்கே ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கு, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மீது செல்லும். அவ்வளோதான். அது உங்களுக்கு தவறுதாங்க. அது மிருக சரீஷம் 1, 2 பாதம் மட்டும். பொதுவாக மிருகசீரத்தில் வந்து பிறந்தவங்க அதாவது முதல் 2 பாதத்தை சேர்ந்தவங்க மிடுக்கான நடை, துடுக்கான பேச்சு இருந்துகிட்டு இருக்கும். எந்த இடத்துல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்காம மரியாதை கொடுப்பாங்க. அதுக்காக அமைதியாக இல்லாமல் எந்த இடமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்படி உள்ள இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் மறைமுகமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. கலைத்துறையில் மறைமுகமாக உள்ளவங்க இவங்க திறமை, அதாவது மிக சீக்கிரமே பிரபல்யமாக தெரிகிற அளவுக்கு ஒரு அமைப்பு இந்த வருஷம் அமைப்போது பிப்ரவரிக்கு மேலே ஜூனுக்குள்ளவே 6வது மாதத்துக்குள்ளவே ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் உள்நாட்டில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க வெளிநாட்டு ஏற்றுமை தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இந்த வருஷம் அமையும். மிருகசீரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே இந்த மிருகசீரத்தில் பிறந்தவங்க வந்து கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணி அதற்காக தண்டனை அல்லது வேறு விதமான ஏதாவது இருந்ததுன்னு வைங்களேன், அதிலிருந்து விலகி வரக்கூடிய, விடுதலை பெறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த 2019க்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. இந்த மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர்னு சாமி இருப்பார். அதாவது ஓசூரில் இருக்குது அந்த கோயில். ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சாமியை வந்து திங்கட்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது பிறந்த நாள் அல்லது பிறந்த தேதிகளில் இந்த மாதிரி சந்திர சூடேஸ்வரர் சாமி வழிபாடு வச்சுக்கிட்டு அங்கிருந்து வரும்போது ஏதாவது ஒரு பறவைக்கு ஒரு உணவு, அது ஆகாரம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிருக சிரீஷம் 3, 4 பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இவர் என்ன பலன் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அவங்க வந்து வருமுன் காக்கணும். அதுதான் இந்த வருஷம் அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம். எந்த ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணி பேசணும், வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு வேலை எடுத்தனாலும் சரியாக திட்டமிட்டு செய்யணும். முக்கியமாக மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது 1, 2 இருந்தாலும் சரி, 3, 4 இருந்தாலும் சரி, 2 வீலர் ஓட்டுறாங்கன்னா ஹெல்மெட் அணியாமல் போகவே கூடாது. கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த வருஷம் பிறக்கும்போது இவாளுடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல அவனுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் சஞ்சாரம் இருக்குது. வேலையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க சந்திப்பாங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அமைஞ்சிருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் என்ன நல்ல பலன்கள், எதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும்? யோககாரகனான ராகுவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரங்க. இந்த ராகுவனுடைய நட்சத்திரமான திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடப்பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய எதிரடை நட்சத்திரங்களில் திருவாதிரை வருது. அதனால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிலையில் இவங்க நிச்சயம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, வருமான வரி, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளில் பிரச்சனைகள், தந்தை வர்க்கத்தால் தொந்தரவுகள் ஆரம்ப காலங்களில் இவங்களுக்கு முற்றிலும் பிரச்சனைகள் தான் தெரியுதுங்க. தந்தை வர்க்கத்தால்னா தந்தை வழியில் சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, தாத்தா அந்த நிலையில தந்தை வர்க்கம் அந்த வழியில் இவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் இவங்க கிட்ட அரசியல் தொந்தரவே இல்லாத நபராக இருந்துச்சுன்னா இந்த முறை அதிகமாக ஒரு 300 ரூபா கரண்ட் பில்லு வரவனுக்கு இனி அடுத்த மாதம் 3000 ரூபா கரண்ட் பில்லு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கம் இவங்களை தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தினுடைய
தொந்தரவும் தந்தை வர்க்கத்தினுடைய தொந்தரவும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு தெரியுதுங்க. சூரியனுடைய எதிரடை நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வருது. இவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இவர்களுக்கு வரக்கூடிய யோகங்களை இவர்களே ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கி தள்ளக்கூடிய வாய்ப்புகளை இவங்க உருவாக்காமல் இருந்துக்கணும். முதல்ல இவங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை இவங்க அரவணைச்சுக்கணும். இவங்க அரவணைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நல்லதை விட்டுட்டு இவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத அளவுக்கு தான் இவங்களுடைய சூழ்நிலையை உருவாக்குறது ரொம்ப முக்கியங்க. ஓகே, அதாவது வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் திருவாதிரை நட்சத்திரோட பலன்கள்லாம் சொல்கிறாரு. உங்கள் பார்வையில் இது சரியா? பொதுவாகவே சாஸ்திர ரீதியாகவே திருவாதிரையில் பிறந்தவங்க எந்த பாக்கியவானா இருந்தாலும் திருப்ப முனையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எந்த வருஷமா இருந்தாலும் நல்ல திருப்புமுனை, கண்டிப்பாக நியாயமான திருப்பமுனை. அதாவது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கணும். நன்மையான விஷயம் எதுவாக இருந்தாலும் நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் திருவாதிரைக்கு இருந்துகிட்டு இருக்குது. திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் திருவாதிரைக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம். சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அல்லது புதன்கிழமை நாட்களில் அல்லது தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருவாதிரையில் வரக்கூடிய, ஏன்னா சாஜா கிரகத்தோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, சர்ப்ப கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, இந்த சர்ப்ப கிரகம் பாருங்கள், நம்மளாம் பகலில் வந்து வேலை செய்வோம், இரவில் தூங்குவோம். ஆனால் சர்ப்ப கிரகம் வந்து பகலில் வந்து தூங்கும், இரவில் வேலை செய்யும். இப்போ நாமளும் நிறைய பேர் சர்ப்ப கிரகம் ஆகிட்டோம் எனக்கு. அதனால் எப்படி இருந்தாலும் நன்மையான ஒரு விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் திருவாதிரைக்கு இருந்துகிட்டு இருக்குது. திருவாதிரை சேர்ந்த முக்கியமாக வந்து பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை. கடந்த காலங்களில் கடனை வாங்கி செலவு பண்ணி உங்களுக்கு லாபமே இல்லாமல் இருந்தால் கூட, அதாவது நஷ்டமாக இருந்தால் கூட, இப்போ கண்டிப்பாக நீங்கள் இஷ்டப்படாமல் இருந்தால் கூட, கஷ்டப்படாமல் இருந்தால் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக்க முடியும். அந்த அளவுக்கு திருவாதிரைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கணும். சிவபெருமான் வழிபாடு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், ஒரு வாகனம் எடுத்தாலும் சிவபெருமானையும் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். அல்லது ஒரு பங்கு சந்தையில் வந்து முதலீடு பண்ணும்போது கூட அது எந்த நாளாக இருந்தாலும், அஷ்டமியாகவே இருந்தால் கூட கஷ்டம் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஸோ பங்கு சந்தை, அந்த ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெருங்குளம் ராமகிருஷ்ணன்? இதில் வந்து 3 விதம், அந்த நட்சத்திரங்களை நம்ம 3 விதமாக பிரிப்போம். அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்னு பிரிக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அடுத்த நட்சத்திரமான, அதாவது அதிதேவதை நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் என்பது இந்த வருஷம் பிறக்கும் போது அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பான ஒரு கண்டிப்பான முறையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வருஷம் தீர்ந்துடும். ஆமாம், இதில் என்னென்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தை ராகு பகவான் டச் பண்ணுறார். 18 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா ராகுன்னா பெருசு, ரொம்ப பெருசு. ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நிகழ போகிறது. 18 வருஷமாக யாருக்காவது கடன், 18 வருஷம் அளவுக்கு கடன் இருந்ததுன்னா அந்த வருஷம் கடன் அவங்களுக்கு தீர்ந்துடும். கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாயிடும். அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கை துணையிட்ட பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போது, எல்லாருக்குமே அப்படிதான். அது எல்லா நட்சத்திரம் எல்லா ராசிக்கும் பொருந்தும். புனர்பூசத்துக்கு இன்னும் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது பணம் வந்து அதிகமாக கிடைக்கும். மனிதனுக்கு ஏன் மனிதன் பேர்னா மணியை தேடி போகிறதால, ஸோ அதுக்கு நிச்சயம் கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் முடிய அது சரியா? எதை வச்சு கணக்கிடுறாங்க? முற்றிலும் உண்மைதானுங்க. புனர்பூச நட்சத்திரம் இந்த வருடத்தில் மிகப்பெரிய யோகங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரமும் ஒன்று. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, புனர்பூசத்தினுடைய நிலையில் தொடர்புகள் அனைத்து கோள்களும் சாதகமாக இருக்குங்க. ஒரு கோள் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கோள்களுமே புனர்பூச நட்சத்திரத்துக்கு தற்போது சாதகமாக இருக்குது. இதில் வருடப்பிறப்பான சுவாதி நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்பத்து தாரையாக வருதுங்க. அதுவும் பரம மைத்திர தாரையில் வருது. இரண்டாவது தாரையாக வருதுங்க. சம்பத்து தாரையில் அணுஜென்ம சம்பத்து தாரையில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் பெரிய யோகங்களை தருவது மட்டுமில்லாமல் வீடு, வண்டி, வாசல் அவங்க நினைக்கக்கூடிய அனைத்தும் நடக்கும். இதில் புனர்பூனால என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறத வச்சுட்டு அல்லது இருக்கிறத எடுத்துகிட்டு இன்னொன்று வைக்கிறது தாங்க. அப்போ சின்ன வண்டி வச்சுருக்கிறவங்க பெரிய வண்டியாக மாற்ற போகிறாங்க, சின்ன வீடு இருக்கிறவங்க பெரிய வீடு கட்ட போகிறாங்க. இருக்கிற நிலையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நோகாமல் நோம்பி கும்பிடக்கூடிய நபர்கள் இவங்களும் ஒருத்தர் தான். சர்வசாதாரணமாகவே இந்த நோகாமல் நோம்பி கும்பிடக்கூடிய நபர்கள் இவங்களும் ஒருத்தருங்கும் போது இந்த வருடம் இவர்களுக்கு மிகவும் பொற்கால வருடம். பொற்காலம் கடினமான உழைப்பு இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உழைக்க வேண்டியது இல்லைங்க. இவங்களை தேடி அனைத்தும் வந்துவிடும். இவங்களுக்கு இந்த வருடம் இவங்களுக்காக நட்சத்திரங்களே உழைக்கும். இந்த வருடம் கோள்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கு. கட்டாயம். புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் புதுமையை நேசிக்க தெரிந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பாக்கியவான்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் மிகப்பெரிய புதுமையை காட்ட முடியும். அதாவது கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனை
அல்லது தேவையில்லாத வேதனை இருந்துன்னு வைங்களே, அந்த வேதனைகளை எல்லாம் விலக்கி எறிஞ்சிட்டு சோதனைகளை தகர்த்து மிகப்பெரிய சாதனையை காட்ட முடியும். சாதாரண விவசாய கல்வியாக இருந்தால் கூட அந்த விவசாய கல்வியில் வந்து புதுமையான ஆராய்ச்சி ஒன்று கண்டுபிடிச்சி அதில் பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் எந்த கல்வி மருத்துவமாக இருந்தாலும் புனர்புஸ்தில் பிறந்தவங்க மருத்துவத்துறை இருந்தாங்கன்னு வைங்களேன், மகத்தான சாதனை. டாக்டர் வந்து கையை பிடிச்சாலே போதும், மருத்துவர் கையை பிடிச்சாலே போதும், அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்ம பிழைச்சிருவோம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு ராசியான ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் அமையும். மருத்துவராக இருந்தாலும் அதே மாதிரி ஆசிரியர் இருந்தார்னு வைங்களேன், அவர் சொல்லக்கூடிய வாக்குகளை வந்து மாணவர் கேட்கக்கூடிய, அதாவது ஏதோ ஒரு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இல்லாமல் உண்மையாலுமே மரியாதையோடு கவனிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் தன்னுடைய வாழ்நாளில் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது, அச்சுத்துறை சம்மந்தப்பட்டது, அதே சமயத்தில் இந்த லேபிள் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது, ஆடை, அது பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் உள்ளவங்களில் வந்து எதிர்பார்க்காத ஏற்றங்களை சந்திக்க முடியும். இந்த தொழிலே வேண்டாம், இந்த தொழில் நம்ம இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம், எந்த ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சோகத்தோடு இருந்த உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய லாபத்தோடு அமைய போகுது. வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்களும் மிகப்பெரிய அமைப்புகளும் மிகப்பெரிய பிரபலங்களும் கிடைக்கும். அதிகமாக இன்னொரு ஷாப் ஆரம்பிக்கிறது அல்லது இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அல்லது இன்னொரு கார்மெண்ட்ஸ் மில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் எப்படி இருக்கும் மக்களுக்கு? புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 4ஆம் பாதம் கடக ராசி அம்சம் 2 நிலையிலையுமே கடகத்தில் வர்க்கோதமாகக்கூடிய நிலை ஒரு சிறப்புங்க. 4 பாதங்களில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டுமே கடகத்தில் வர்க்கோதமாகுது. அப்போ இந்த 3 பாதங்களை காட்டிலும் 4ஆம் பாதகம் ஒரு நிலையான தன்மையுடன் நிரந்தரமான சூழ்நிலையில் அற்புதமாக கொடுக்குது. 3 பாதங்களை காட்டிலும் 4ஆம் பாதம் மிகவும் உன்னதமான நிலை, உயர்வான நிலை, சிறப்பான நிலை, அனைத்து தன்மையிலும் உத்தமமான நிலை. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், கட்டாயம் செய்யும். அதுதான் நம்மளோட கடந்த காலமும் முன்னோர்களும் உணர்த்திட்டு வராங்க. பூசம் எப்படி இருக்கும் திரு பெருங்குளம் ராமகிருஷ்ணன்? 2 முக்கியமான விஷயங்கள் பூசம் நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த வருஷம் அது நிவர்த்தி ஆகிடும். இப்போது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம், ஆப்ரேஷன் போன வருஷம் பயமுறுத்திருப்பாங்க, மாத்திரை சாப்பிட்டா குணமாயிடும்னு இந்த வருஷம் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் வரும். 2வது, வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல திருப்பு முனை இந்த வருஷம் அவங்களுக்கு நிகழும். இது வரைக்கும் திருமணமாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கல்யாணமாகி மிக நீண்ட நாட்களாக இருக்கும் குழந்தைய அவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்கும். வேலையிலையும் வேலை மாற்றம் எதிர்பார்த்துருப்பாங்க, வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் தங்கம், முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக பலிக்கும். பூசம், இந்த பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரமும் ஒன்று. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு சுக்கிர திசை மட்டும் இப்போ நடக்கக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ பூச நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய நபர்களுக்கு 34 வயதிலிருந்து 52 வயதிற்குள் சுக்கிர திசை நடந்தால் காலப்பகை திசைன்னு பேருங்க. இந்த காலப்பகை திசை அப்படின்னு என்ன கிடைக்குன்னா, காலம் பகை, கோள்கள் பகை. இல்லை, பொதுவாக சுக்கிர தசைனாலே ரொம்ப பாசிட்டிவானது. இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. குட்டி சுக்கிரன் தவறுங்கிறாங்க, கௌமாரத்தில் நிற்கக்கூடிய சுக்கிரன் தவறுங்கிறாங்க. 34 வயது முதல் 52 வயதுக்குள் நடக்கக்கூடிய காலப்பகை திசை முற்றிலும் தவறுங்கிறாங்க. இந்த சனி பகவானுடைய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு சனி திசை துவங்கும். இந்த சனி திசை துவங்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் சுக்கிர திசை வரும். அப்போ 34 வயதிலிருந்து 52 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அப்படி சுக்கிர திசை நடக்காத நபர்களுக்கு முற்றிலும் பொற்காலம். இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னாலும் வெற்றியை தரும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் பூச நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து மக்கள் மனோநிலையை மாற்றி ஓட்டு போட வைக்கக்கூடிய கோள் சனீஸ்வர பகவான். பூசத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான இடத்துல இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு சுக்கிர திசை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் 34 வயதுலேருந்து 52 வயசுக்குள்ளே இருந்தால் மற்ற எந்த கணக்குகளும் வேலை செய்யாதுங்க. அது காலப்பகைன்னு பேர். அது 34 வயது முதல் 52 வயதிற்குள்ள ஒருவருக்கு சுக்கிர திசை நடந்தால் நம்ம மற்ற எவ்வளவு கணக்குகள் போட்டாலும் இந்த காலப்பகைங்கக்கூடிய கணக்கு அத்தனை சிறப்புகளையும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடும்.
அதனால பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை மட்டும் நடக்காமல் 34 வயதுலேருந்து 52 வயசுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு சுக்கிரதசை நடக்கலைன்னா அவங்களுக்கு பொற்காலம். சுக்கிரதசை நடக்கிறவங்க என்ன பண்ணணும் பரிகாரம்? நேராக ஸ்ரீரங்கம் போயிட வேண்டியதாங்க. ஸ்ரீரங்கம் சென்று இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்பிரதட்சணம் செய்தாங்க, அங்க பிரதட்சணம் செய்ய முடியாது. அடிப்பிரதட்சணம் செய்து வறும நிலையில் உள்ள பெண்களுக்கு உணவு தானம், ஆடை தானம் தந்து அவர்களை மகிழ்விப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது அங்க பிரதட்சணம் செய்ய முடியாத காரணத்தினால அடிப்பிரதட்சணம் செய்யணுங்க. 8 திக்கிலையும் கீழே படுத்து உருண்டு எந்திரிச்சாங்கன்னா அந்த பூமி உடம்புல வந்து பூமியில் இருக்கக்கூடிய மண் ஒட்டுனாலே போதும். குறிப்பாக சுக்கிரதசைனா நல்ல விஷயம்வாங்க. ஆனால் சார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பூசம் சுக்கிரதசை இருந்தால் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்கணும், சுக்கிரதசை இல்லாதவங்களுக்கு அவர் சொல்கிறத தவிர்த்து வேறு என்ன மாதிரியான நன்மைகள்? சுக்கிரதசை வந்து பொதுவாகவே சின்ன வயசில் வந்ததுன்னா குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒன்று. இள வயதில் வந்தது அப்படின்னா இள வயது சுக்கரன் இளமையை கெடுக்கும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி முதுமையில் வந்ததுன்னா கெளிட்டு சுக்கரன் எல்லாத்துலேயுமே கேடு கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் சொன்ன சாஸ்திரம் தான் இதே சுக்கரன் வந்து அதாவது கிள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவர் வந்து சுக்கரதசையில் பிறந்தார்னு வைங்களே, அந்த குடும்பம் வறுமையில் இருந்தால் கூட, அவர் பிறக்கும் போது வறுமையில் இருந்தால் கூட அவர் வளர்ந்து வரும்போது அதே குடும்பம் பெருமை அப்படிங்கிற பிரபலியத்தை நிச்சயமாக சந்திக்குது. வெள்ளிக்கிழமை அதாவது வார நாட்களில் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு ஆதிக்கமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்துன்னு வைங்களே, அது கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் கடவாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு பேர் மகாலட்சுமி வைப்பாங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற தானாக வந்துடுது. கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கர பகவான் இருந்துட்டு இருக்காரு. அந்த சுக்கர பகவான் ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி தவறுதலான ஒரு உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதனால் வருது அப்படின்னா, அந்த சுக்கர பகவான் சில பேருக்கு கன்னி ராசியில் இருக்கும் அல்லது கேதுவோடு சேர்ந்துருப்பாருங்க. எந்த ஒரு சுக்கர பகவான் வந்து அதாவது சூரிய பகவானோடோ கேது பகவானோடோ அல்லது கன்னி ராசியில் இருந்தார்னு வைங்களேன், இந்த மாதிரியான அதாவது நல்ல பலனுக்கு பதிலாக நேர் எதிர்மறையான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பார். இப்போ கலைத்தொழில் இருந்தால் கூட கலைத்தொழில் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாருங்க. புதுசாக அவர் ஊர்லேருந்து ஒரு நண்பர் கூட்டு வருவார், அவர் ஹெல்ப்புக்காக கூட்டாலும் கூட்டுவார், பார்த்தா அவர் முன்னணியில் வந்துடுவார். ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஏதோ ஒரு பாடகராகவோ ஏதோ ஒரு இதுக்கு செலக்ட் ஆகணும்னு போவார். இவர் கூட வந்தவர் அல்லகையை வருவார், அவர் செலக்ட் ஆயிடுவார். இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அதற்காக இவர் கெட்டு போக மாட்டாருங்க. என்ன இருந்தாலும் சுக்கரன் தான். அதே கலைத்துறையில் வந்து காதல் திருமணம் பண்ணி ஜெயிச்சு காட்டக்கூடிய சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட முதலாளியோடைய பையனவோ அதாவது முதலாளியோடைய பெண்ணவோ திருமணம் பண்ணி முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் தான். அந்த வகையில் பூசம் கேட்டிருந்தீங்க. பூசம் வந்து புன்னகையோடு உழைத்து மிகப்பெரிய அதாவது பொன்னகையை சேர்க்கக்கூடிய ஆண்டாக பூசத்துக்கு இருந்துட்டு இருக்கு. பூசம் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக ஆயில்யம் எப்படி இருக்கும் திரு பெருங்குளம் ராமகிருஷ்ணன்? ஆயில்யம் நட்சத்திரத்து இருக்கிறதுலையே இப்போதைக்கு பார்த்தோம்னா மிக அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய நட்சத்திரங்கள் ஆயில்யம் நட்சத்திரமும் ஒன்று. கண்டிப்பாக அவங்க இந்த வருஷம் இது ஒரு அடி நிலம் கூட இல்லாதவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு மனை வாகன பிராப்தி ஒரு நல்ல சொத்து சேர்க்கை என்பது அவங்களுக்கு நிச்சயமான முறையில் ஏற்படும். குழந்தைகளுக்காக அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். அவங்க தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணுறதோ புதுசாக தொழிலுக்கு லோன் எதிர்பார்க்கிறதோ இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணக்கர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் கோல்டு மெடல் வாங்குவாங்க. ஓகே. திருமண யோகம் எப்படி இருக்கும்? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்களா? அந்த குடும்ப இன்பம் எப்படி இருக்கும்? ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொற்காலம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. வருடம் பிறந்திருப்பது சுவாதி நட்சத்திரத்தில். சுவாதிக்கு ஆயில்ய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரமாக வருதுங்க. இந்த வைநாசிகம் அப்படின்னா வார்த்தையே அவசரம் பண்ணி பாருங்க. நாசிகம் தொட்டதெல்லாம் நாசம் பண்ணிடும். கவனமாக இருக்கணும். எதை செஞ்சாலும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் முதல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்க வரைக்கும் எல்லா சகல செயல்களும் அவன் டிரைவிங் அவர் செல்ஃப் டிரைவாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த டிரைவாக இருந்தாலும் சரி முக்கியமாக டிரைவிங் தொழில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கவனமாக இருங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் இந்த வருடத்தினுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமாக வருது. அதனால் பள்ளி படிப்பு, திருமண வாழ்க்கை, தொழில், குழந்தை பேர் அத்தனை இப்போ குழந்தை பேர் ஒரு நபருக்கு குழந்தை பேர் உருவாகுதுன்னா கூடங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவர்கிட்ட நல்ல ஆன்மீக நிலையில் அந்த கருவி சுமக்கக்கூடிய அந்த தாய் நல்ல மனோநிலையில் இந்த நிலைகளில் நல்ல ஆன்மீக துணைகளோடு இருந்தால் தான் மட்டும்தாங்க பாதி வருடத்தை சரியான கோணத்தில் கொண்டு போக முடியும். ஏன்னா வைநாசிக இந்த வருடத்தினுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வைநாசிக நட்சத்திரமாக வருது. அதனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்கள். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரம் எதுக்கும் 1-2 வாட்டி முன்னாடியே சிந்திச்சு பொறுமையாக செயல்படணும்.
மகம் ஜெகத்தை ஆளுன்னுவாங்க. இந்த 2019 இந்த புத்தம் புதிய ஆண்டு இன்னும் சற்று நேரத்தில் பிறக்க பொழுது இவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக மகத்தில் பிறந்தா ஜெகத்தை ஆள்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திர பழமொழியாக இருந்தால் கூட நிறைய பேர் மகத்தில் பிறந்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஒரு ஓரமாக நடந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க கூட ஓரளவு முன்னேறக்கூடிய தகுதி இந்த 2019 இருந்துட்டு இருக்கும். அதாவது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகபட்ச வேலை வாய்ப்பு, அதிகபட்ச அதிகாரம். இப்போ கணவன் மனைவி இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டில் வந்து கணவரை விட அதிகமான ஒரு உத்தியோகம் அல்லது வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நடக்கும். அதாவது ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தால் கூட போக போக நடந்துட்டு இருக்கும். திருமணம் ஆகும்போது கணவர் ஒரு சுமாரான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட திருமணமாகி ஓரிரு வருஷங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகத் நட்சத்திரத்தை அந்த அந்த மனைவி மூலமாக கணவருக்கு தொழில் அமையும், தொழில் வாய்ப்பு அமையும். அப்போ அதன் மூலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால் சாதாரண ஒரு உத்தியோகம் போகணும், ஒரு வேலைக்கு போகணும், அல்லது சிறு தொழில் ஆரம்பிச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மகம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களை அமைக்கி முன்னேறக்கூடியது. இவங்க அமுக்கிறது கிடையாதுங்க. எவ்வளவுதான் ஒருவர் பெரிய இடத்துல இருந்தால் கூட அவருக்கு மேலே இவர் தனிப்பட்ட முறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த மகத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரியது. கலிகாலமாக இருந்தால் கூட எந்த இடமாக இருந்தால் கூட நேர்மையான வகையில் நிறைய பேர் குறுக்கு வழி போவாங்க இல்லையா, அந்த குறுக்கு வழிக்கு போகாமல் நேர்மையான வழியில் கடைபிடித்து நேர்த்தியாக உழைத்து அதில் கீர்த்திங்கிற புகழோடு பிழைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்குதுங்க. திரு பெருங்குளம் ராமகிருஷ்ணன், அதாவது பண வரவு இதுவும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரம் மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமமான காலகட்டம். அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் காத்துட்டுருக்கு இந்த வருஷத்தில். இந்த வருஷம் அவங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் இதுவரைக்கும் சஞ்சாரம் பண்ணியிருந்த சனி பகவான் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பூராடம் நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதன் பிறகே மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம் வரப்போகிறது. அதுவும் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் பணவரவு ரொம்ப நல்லாயிருக்கும். பரம்பரை சொத்து, மன உளைச்சல் இதெல்லாம் பூரம் நட்சத்திரம். அடியேன் மக நட்சத்திரங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். அண்ணா ராஜகோர் ராமண்ணனுக்கு நன்றி. நான் மக நட்சத்திரத்தில் பிறந்து வந்தாங்க. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு எதிரடியில் மக நட்சத்திரம் வருதுங்க இந்த வருடம். அதனால் காதலிப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையில் இந்த மக நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. 100% உண்மை. கவனமாக இருங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவு செஞ்சு கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க. காதலிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிரனுக்கு உங்களை சொல்றாரு கவனமா இருக்கு. சுக்கிரனுக்கு எதிரடியில் மக நட்சத்திரம் வருதுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பூரம் கேட்டிருக்கீங்க. இந்த பூர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பூரம் ஒன்று. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரம் எதிரடையாக நட்சத்திரமாக வருது. இந்த எதிரடை நட்சத்திரமாக வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் இதுவரைக்கும் பகிர்ந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு புறனாக செயல்படுகிறார்கள். இவங்க ஒன்று நினச்சி செய்யும் பொழுது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இந்த 3 மாத காலங்கள் 4 மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒன்று நினச்சி செஞ்சாங்கன்னா அது ஒன்று தான் போய் முடியும். இவங்க இருக்கிறத விட்டுட்டு வேறு எதையாவது செஞ்சாங்கன்னா தப்பாக போயிடும். இருக்கிறத பாதுகாத்தாலே போதும். பெருசு செய்யவே கூடாது. கண்டிப்பாக பெருசை பாதுகாக்கலான்னு முடிவு பண்ணினாங்கன்னா அவங்களது எதை பண்ணுறாங்களோ அது தவறிடும். இருக்கிற ஒரு கடிகாரத்தை தொடைக்கலான்னு எடுத்து கழட்டினாங்கனால தொடச்சி மாட்டும் போது கீழே விழக்கூடிய சூழ்நிலையை காட்டுது. அதனால இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக குரு திசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா பூரத்தில் பிறந்தவனுக்கு 6வது திசை குரு திசையாக வரும். அப்போ பூரத்தில் பிறந்தவனுக்கு குரு திசை நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கேராம் பூரம் இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்? பொதுவான பலன்கள் என்ன? பொதுவாகவே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்து பலனில் வந்து எதிரடியாக நடந்துன்னு வைங்களேன். சொல்லக்கூடிய பலன்களில் எதிர்மறையாக நடந்தது அப்படின்னா அவங்க ஆண்டாள் வழிபாடு வச்சுக்கலாம். வாரத்தில் திங்கட்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஏதோ ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு, ஆண்டாள் கோயில் பக்கத்தில் இல்லைன்னு வைங்களேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு போகலாம். பெண் தெய்வத்து கோயிலுக்கு காலையில் நேரமே போய் வழிபாடு வச்சுக்கிட்டு உங்கள் கையால் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சால் அர்ச்சகர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணலாம். பொதுவாக பழங்கால கோயிலுக்கு போனால் தான் அது சக்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? பழங்கால கோயிலுக்கு போனால் தான் சக்தின்னு கிடையாதுங்க. பழங்கால கோயில்களில் சக்தி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம விஞ்ஞானம் பேசணும் இல்லையா? விஞ்ஞானத்துக்கு உதவக்கூடிய ராக்கெட்டுக்கு தேவையான அத்தனை விதமான ஒரு முக்கியமான அம்சங்கள் வந்து பழங்கால
கோபுரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் பழங்காலத்தில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நாம் எடுத்துக்கிறது இல்லை, வெளிநாட்டில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் வந்து கோட்டு டை போட்டு சொல்லிருக்காங்க, அவங்க கூட சொல்லலை, அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. நம்மளால கோமன் போட்டு சொன்ன பெரியவங்களை வந்து ஏற்றுக்க மாட்டுறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கிற விஷயத்து தான். நாம் சாப்பிட்ற கொய்யா பழத்தை அவங்க வாங்கி பேக் பண்ணி நமக்கே கொடுத்துட்ருக்காங்க. நாம் சாப்பிட்ற அத்திப்பழத்தை வந்து அவங்க இது பண்ணி பண்ணுறாங்க. நாம் வந்து நாகமாக வணங்குற அந்த பாம்பு விஷத்தை எடுத்து அவங்க எவ்வளவோ மெடிசனில் வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் ஆங்கில புத்தாண்டு பொதுவான பலன்கள்லாம் வேற என்ன பலன்கள் ஸ்பெஷல்? பொதுவான பலன்கள் வந்து பூரணமான வாழ்க்கை அமையும். அதாவது பூரணமான வாழ்க்கை அமையும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது ஒரு பொதுவான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆனால் திருமணம் ஆகி பிரிஞ்சு போனவங்க அல்லது திருமணமாகி விவாகரத்து வாங்கின பாக்கியவான்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அவங்களுடைய மனசுக்கு பிடித்த அல்லது அவங்களுடைய குணத்துக்கு பிடித்த அல்லது அவங்க பணத்துக்கு பிடித்த நல்ல மனைவி அமைவாங்க. அரசியலில் இருக்கிறவங்க பூரம் இருந்தால் அவங்களோட பலன் எப்படி இருக்கும்? சோரம் போகாமல் ஜெயிக்க முடியும். அரசியல் உள்ளவங்க என்னங்க, இவரையெல்லாம் ஜெயிக்க முடியுமா, இவரை சமாளிக்க முடியுமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டுருப்போம், மறைமுகமாக எவ்வளோ பூஜை பண்ணியிருப்போம். என்ன பண்ணினாலும் கிடைக்காத ஒரு நிம்மதி, கிடைக்காத ஒரு வெற்றி இந்த வருஷம் பூரத்துக்கு பூரணமாக கிடைக்கும், மிகப்பெரிய அளவு கிடைக்கும். ஆனால் பூரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கூட உள்ளவங்க யாரை நீங்கள் அதிகமாக நம்புறீங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக இருந்துட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க தான் உங்களை எதிர்த்து பேசுவாங்க, அதாவது எதிர்மறையாக பேசுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணினாலும் நீங்கள் தனிச்சு நின்று, நீங்கள் கோயிலில் போய் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், தனிச்சு நின்று உங்கள் மனசுக்குள்ளே இந்த மாதிரி நடக்குதுன்னு நினச்சாலே போதும், அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரோட எண்ணம் கிடையாது, அவங்கள விட நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோடைய நோக்கம். கண்டிப்பாக நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம். உத்திரம் முதல் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்தோடும் உறுதியோடும் செயல்பட தெரிஞ்சவங்க. குறிப்பாக அடுத்தவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பிடிக்காது. அதாவது சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோட முன்னேறி காட்டக்கூடிய தகுதி நிறைய இருந்துகிட்டு இருக்கும். படித்த படிப்பு ஒன்றா, அதை கற்றுக்கிட்ட கல்வி ஒன்றா இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் செய்கிற தொழில் வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எதில் நின்னாலும் சரி, அதில் வந்து ஜெயிச்சு காட்டக்கூடியது, தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு காட்டக்கூடியது, தனிச்சு ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. கடந்த காலங்களில் கடுமையாக உழைச்சி ஒரு இடத்துல வேலைக்கு போகும்பொழுது தான் யாருன்னே தெரியாமல் போய் சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள குறுகிய காலத்துக்குள்ளாகவே இவர் யாருன்னு தெரிகிற அளவுக்கு நிரூபித்து காட்டிட்டு, அப்படி நிரூபித்து காட்டினதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நிறுவனம் நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருந்து இவருக்கு ஒரு பேர் கிடைச்சதுக்கப்புறம் இவருக்கு நல்லது, அந்த பணம் கொஞ்சம் வேணும் இல்லையா, என்னதான மனசு இதாக இருந்தாலும் பணம் கொஞ்சம் தேவைப்படுது. அந்த பணம் கிடைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்படியே டவுன் ஆயிரும். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது கடந்த வருஷங்களில். ஆனால் இந்த புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அம்சத்தை கொடுப்பாருங்க. திடீர்னு நீங்கள் அதாவது அழகு நிலையம் போகாமலே அழகாக தெரிகிறது, உள்ளத்தில் வந்து தெளிவான முடிவு எடுக்கிறது, எடுத்த முடிவு வந்து சரியில்லாத முடிவாக இருந்தால் கூட தெளிவான முடிவாக வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் இருந்துட்டு இருக்குது. 2019 புத்தாண்டில் வந்து அருமையாக இருந்துட்டு இருக்குது உத்தரத்துக்கு. பொதுவாகவே நிறைய பேரை காப்பாற்றக்கூடிய தகுதி உத்தரத்துக்கு இருந்துட்டு இருக்குது. நீங்கள் கடந்த காலங்களில் நான் துபாய் போயிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க, சர்வே வந்து தற்கொலை பண்ண சர்வேல எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரத்தில் பிறந்தவங்க அதிகமாக தற்கொலை பண்ண கிடையாது. ரெண்டாவது தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களை காப்பாற்றினதே இந்த உத்தரத்தில் உள்ளவங்க தான். அதனால் உத்தரம் அப்படின்னாலே வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு சரித்திரம். அதனால் நிச்சயமாக தரித்திரமான சூழ்நிலை இருந்தால் கூட சரித்திரம் அப்படிங்கிற சூழ்நிலையை தொட்டு ரசிக்கக்கூடிய அமைப்பு இந்த 2019 உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். என்ன பெண்ணு வந்து கொஞ்சம் அதிகாரமாக வரும் பொழுதோ, அதிகபட்சமாக பேசும் பொழுதோ, அல்லது நியாயத்தை பேசும் பொழுதோ ஆண்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அந்த ஏற்றுக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தகுதியும் மிகுதியாகும். பெருங்குளம் ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கும் உத்திரம் 1ஆம் பாதம்? உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஊரடியில் ஒரு வயலும் சொல்லி ஒரு பழமொழி. உழைப்பின் மகத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். 2019 அவங்க இன்னும் கடுமையாக பிஸி ஆகிடுவாங்க. ஏற்கனவே 10 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு கொஞ்சம் சிக்கலான காரியங்களில் மற்றவங்க எடுக்கிற முடிவுக்கும் இவங்க எடுக்கிற முடிவுக்கும் எப்போதுமே வித்தியாசம் இருக்கும். இந்த வருஷம் இன்னும் அதிகமாக அந்த வித்தியாசங்கிறது நல்ல முடிவாக இருக்கும். நல்ல முடிவாக இருப்பாங்க, தெளிவான முடிவு எடுப்பாங்க. அவங்க எப்போதுமே அவங்களுடைய சொல்லு, அதாவது எண்ணம், செயல், புத்தி, இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். சொன்ன டயத்துக்கு இருப்பாங்க, ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுன்னு நினைப்பாங்க. இந்த வருஷம் இன்னும் அதெல்லாம் ரொம்ப சரியாயிடும். சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அவங்களுக்கு. சரி, நீங்களே சொல்லுங்கள், உத்தரம் 2, 3, 4 எப்படி இருக்கும்? இந்த வருஷம் அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமான முறையில் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு இப்போ நடக்க போகிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல மேம்பாடு இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். முடங்கி கிடந்த காரியம் எல்லாமே வேகமாயிடும். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த இடம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும்.
அது எல்லாம் அவங்களுக்கு இந்த முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் வேகம் பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுறது, ரொம்ப தைரியமாக எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்கிறது, முக்கியமாக ஒரு தன்பயம் இருக்கும் சில பேருக்கு. அவன் அந்த மாதிரி ஒரு வயதானவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த வருஷம் நல்ல தைரியமாக இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு விஷயங்கள் கூட தொடங்கும், நல்லதாகவே முடிக்கும். நல்லதாகவே முடியும். உத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம் பொதுவான பலன்கள்: திருமண யோகம், வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வுகள், பரம்பரை சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாகனம் வாங்கிறது, உயர்கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கு, இந்த மாதிரி பொதுவான நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரம் 1ஆம் பாதத்திற்கு சிறப்பு. போராடியாவதும் வெற்றி பெற்று விடுவார்கள், போராடியாவதும் சாதித்து விடுவார்கள். இவர்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் உத்தரம் 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் வந்துடுறதுனால கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு குரு. 12 ராசியில் 3ஆம் இடத்துல மட்டும்தாங்க முழுவதும் நன்மையை செய்வதில்லை. அதனால் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் 2, 3 பாத நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்கும். அப்போ பொருளாதார சிக்கல் இந்த 3 பாதங்கள் இருக்கக்கூடிய உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார சிக்கல் முழுமையாக இவங்களை கசக்கு அப்படிங்கிறது ரொம்ப தொந்தரவு பண்ணுங்கும் போது இவங்களுடைய அத்தனை சிந்தனையும் பொருளாதாரத்தின் மீதே தான் இருக்கும். அப்போ இவங்க அடுத்த செயலுக்கு இவங்க முழுமையாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை இது தடுக்குது. இதில் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவங்க ஜெயிச்சிட்றாங்க, உழைச்சாவது ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் கண்ணீர் 2, 3 பாதம் 4 பாதங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நம்பியே தான் இவங்க ஜெயிச்சாகணும். ஸோ இதுதான் ஏதாவது ஒரு ஆன்மீக நிலையில் தான் இவங்க ஜெயிச்சாகணும். அப்படி ஏதாவது ஒரு இவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் சரியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இவங்க ஜெயிக்கலாம். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்தம் ராசி எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள்: குடும்பம், தொழில், வேலை வாய்ப்பு, குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவான பலன். ஹஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் திருமண வயது வந்தும் திருமணம் முடிவாகாமல் தடங்களாக இருக்கும் இல்லையா? அதாவது திருமணத்துக்கு வந்து வரன் வராமல் இருந்தால் கூட ஓரளவு அக்கம் பக்கத்தில் ஒரு கௌரவமாக இருக்குங்க. வந்துட்டு அது வந்து நமக்கு நடக்காமல் இருக்கும் பொழுது ஒரு வரன் வந்தால் பரவாயில்ல, 2, 3 வந்துட்டு நடக்காமல் இருந்துன்னு வைங்களேன், அக்கம் பக்கத்தில் பார்க்குற பார்வையே நமக்கு நரக வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி வேதனையில் உள்ளவங்க உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாங்கல்யம் இந்த வருஷம் அமையும் கண்டிப்பாக. பெண்ணாக இருந்ததுன்னா, அதே ஆணாக இருந்தாலும் அப்படித்தான். மனசுக்கு பிடித்த மனைவி, அதாவது எவ்வளவோ திரைப்படம் பார்க்குறோம், எவ்வளவோ பாதையில் பார்க்குறோம், அல்லது கடற்கரையில் பார்க்குறோம், எவ்வளவு பார்த்தாலும் அதற்கு மேலான ஒரு அழகோட அம்சத்தோட யோகத்தோட ஒரு பெண் மனைவியாக வரக்கூடிய பாக்கியம் ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பெண்ணுக்கும் அப்படித்தான். கடந்த காலங்களில் அதாவது அஸ்தத்தில் அமைதியாக இருந்த பெண்களுக்கு, பொறுமையாக இருந்த பெண்களுக்கு பெருமையான வாழ்க்கை இந்த வருஷம் நிச்சயமாகவே அமையும். அதே சமயத்தில் அதாவது கலஸ்தரம் அமைச்சதுக்கப்புறம் அதாவது புத்திர பேர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நிச்சயமான புத்திர பேர் இந்த வருஷம் கிடைக்குங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்படுவோம், பிறந்ததுக்கப்புறம் ஏன் பேசலையேன்னு நினைப்போம், பேசுனதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து வளர்ந்து வரல, அழகாக வரல, நல்லா படிக்க வரலன்னு நினச்சிட்டு இருப்போம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பேசிச்சோன்னு நினைப்போம். அந்த மாதிரி நினைக்காத அளவுக்கு வாழ்க்கையில் எந்த சூழலிலும் தேய்ந்து போகாமல் தோய்ந்து போகாமல் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆயுள் தீர்க்கத்தோட அம்சத்தோடு இந்த அம்சத்துக்கு, அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அஸ்தத்துக்கு அஸ்தம் எப்படி இருக்குது? பொதுவான பலன்கள் ராமகிருஷ்ணன் நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 9 வருடங்கள் வந்து சரியாக ஒரு நல்ல பலன்களே கிடைக்கல. கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த 9 வருடங்களில் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க கண்டிப்பான முறையில் அவங்க மீட்பாங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா லாக்கும் அவங்களுக்கு 2019 அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளவுதான். சித்திரை 1, 2 எப்படி இருக்கும்? இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1, 2 கவனமாக இருக்கணுங்க. ஆனால் 3, 4 பாதங்கள் சிறப்பாக இருக்குது. கன்னிராசியில் கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இல்லை, சித்திரை 1, 2 மட்டும், 1, 2 மட்டும் மிகவும் கவனமாக இருக்கணும். இவங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் சிந்திச்சு செயலாக்கணும். என்ன கேட்டிங்கன்னா இவங்களுடைய நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலை காட்டுது. கன்னிராசி சித்திரை 1, 2 பாதங்கள். ஆனால் 3, 4 பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த 1, 2 பாதங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். சாதகமான காலத்தை காட்டலைங்க, கவனமாக தான் செயல்படணும். இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊழியம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. நன்மைகளை காட்டிலும் தீமைகளும் சரிசமமாக தெரியுது. என்ன பண்ணணும், எதில் கவனமாக இருக்கணும்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரத்த தானம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு. ஒரு 2, 3 மாதங்களுக்கு இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த நாளில் போய் இவங்க ரத்த தானம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க கொஞ்சம் தீர்த்துக்கலாம்.
கொடைக்குருதி ரத்த தானம். ரத்த தானம் பெஸ்ட். கன்னி ராசியில் வர சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தோட சிறப்பு பலன்கள் என்ன? எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும்? பொதுவாகவே சித்திரை அப்படின்னாலே செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முத்திரை படிப்பாங்க. அது உண்மையான விஷயம். நிறைய பேர் பாருங்கள், எந்த இடமா இருந்தாலும் அதில் கிடைக்கிற தொழிலில் வந்து இல்லை கிடைக்கிற உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு சிறு சாதனை பண்ணிக்குவாங்க. அந்தந்த தகுதிக்கு பொறுத்து, அவங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதக கிரகநிலைகளை பொறுத்து. குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக தான் சொல்லக்கூடியதை அடுத்தவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க எப்போவுமே. ஆனால் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஆழமாக கேட்டுக்கிட்டு மறைமுகமாக மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பெண்களுக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க இந்த சித்திரையில் பிறந்தவங்க தான். ஏன்னா இந்த மதிப்பு நேரடியாக கொடுக்க மாட்டாங்க, மறைமுகமாக. இப்போ அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அல்லது தொட்டு கும்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து அம்மா அதாவது நம்ம முன்னாடி நிற்கும் போது வாங்குவோம். அவங்க வந்து அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் தொட்டு கும்பிடுவாங்க, மனைவியை தொட்டு கும்பிடுவாங்க, மனைவிக்கு உதவி செய்வாங்க மறைமுகமாக. வீட்டு வேலை செய்கிறது தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் வீட்டில் பாத்திரங்கள் வருதுலேருந்து வேறு எந்த வேலையும் தான் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சித்திரைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பக்கத்து வீடுகளை கேவலமாக பேசியிருப்பாங்க இல்லையா? அதாவது வீட்டில் பார்த்தா அதாவது பெண்ணு மாதிரி இருக்கார் இவர், ஆணுக்கு உண்டான அம்சமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி அதாவது காலை நேரத்தில் வீட்டுக்கு உபயோகமாக இருந்தால் கூட பகல் நேரத்தில் உத்தியோகத்துக்கு போகும்போது மிடுக்காக கம்பீரமாக நடந்து செல்லக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் அந்த உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரியுடைய பாராட்டு பல நாள் கிடச்சிருக்கும். ஆனால் வெறும் பாராட்டு மட்டும் பத்தாது இல்லைங்களா? அந்த பாராட்டுக்கு மேலாக அதே உயர் அதிகாரி மூலமாக பணி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்பு. ராமகிருஷ்ணன், நீங்கள் சொல்லுங்கள், துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை 3, 4 இதனோட பொதுவான பலன்கள், வாழ்க்கை, தொழில், கல்வி, கடன், இந்த மாதிரி விஷயங்கள். மிக மிக அதிகமான ஒரு பொன்னான பலன்களை பெறக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 3, 4 இந்த வருஷத்தில். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுன்னா அந்த குறிக்கோளை இந்த வருஷம் அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதாவது எல்லாரும் அவங்கள பார்த்து வியக்கிற மாதிரியான அச்சீவ்மெண்ட். அது கல்வியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வருஷம் அவங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க. இது வரைக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணாதவங்க இந்த வருஷம் சித்திரை நட்சத்திரம் 3 நாளில் பிறந்தவங்க கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. எவ்வளோ நாளுக்குள்ள? இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. எப்போ வேணால் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அதாவது 1/1/2019 உங்களுக்கு நல்ல பீரியட் தொடங்கியாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு? எந்த பீரியட் நல்ல பீரியட்? பொதுவான பலன்கள் என்ன? திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும். 5 வயசு குழந்தைய திருமணம் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் 5 வயசில் கல்விக்கு போனாங்கன்னு வைங்களேன், கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் இருக்கிறத விட கல்வியோட கலை, அது விளையாட்டு அல்லது பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில் தனக்குன்னு ஒரு தனித்திறமையை வளர்த்துக்குவாங்க, தனித்திறமையை வெளிப்படுத்துவாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கல்வியில் பார்க்குறோம், படித்தா நல்லதுன்னு அடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் படிக்க முடியல, அவங்களுக்கு அவ்வளோதான் வருது, ஆனால் படிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறது? சரி, பாட்டு போட்டியில் அல்லது பேச்சு போட்டியில் அல்லது கேரம் போர்டு, பள்ளிக்கூடத்தில் அதாவது கல்வி நிலையங்களில் எந்த மாதிரியான போட்டி வைக்கிறாங்களோ எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் நோகாமல் நோம்பு முறை மாதிரி ஜெயிக்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க அவங்க. அதாவது துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை 3, 4 பாதங்கள் சேர்ந்தவர்கள். பொதுவாகவே துலா ராசியில் வரக்கூடிய சித்திரைக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே துலா ராசிக்கு இந்த வருஷம் மட்டுமல்ல, அடுத்த வரக்கூடிய 3 வருஷத்துக்கு அற்புதமான காலங்கள் வந்துட்டு இருக்குது. அவங்க ஜனனகால ஜாதகம் எப்படி இருந்தாலும் புத்தாண்டு கிரகங்களை நல்லா வந்துட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. இவங்களுக்கு கொடுக்குதோ இல்லையோ, இவங்களை யார் வீணாக போகும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து அதற்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய குதூகலத்தை, யாராலும் செய்ய முடியாத சாதனையை, இனிமேல் யாரு வந்தாலும் செய்ய முடியாத சாதனையை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. குரு பயிற்சி எப்போ வருது? குரு பயிற்சி ஜூனில் வரும். அக்டோபர். சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொற்காலம். இந்த வருடம் பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா சுவாதியில் தான் பிறந்திருக்கு, சுவாதி நட்சத்திரம் தான் பிறந்திருக்கு. இந்த வருடம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கள் எண்ணிய அத்தனை செயல்களும் நன்மையாக நடக்கும். இவங்க எதை தேடுறாங்களோ அது ஈஸியாக கிடைக்கும். இவர்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். இவங்களுடைய தொழில் அனைத்து நிலையிலும் முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும். இதுவரைக்கும் திருமணம் நடக்காத நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் உறுதிப்படும், திருமணத்தை நடத்தி வைத்து காட்டும். அரசியல் இருக்கிறவங்களுக்கும் மிகவும் சாதகமான ஆண்டு இந்த வருடம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான ராமகிருஷ்ணன், பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஏற்கனவே சொன்னது தான், சுவாதி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான். ஒரு நட்சத்திரத்தினுடைய அதிபதி அந்த நட்சத்திரத்துக்கு ஜென்மதாரையில் வரும்போது கண்டிப்பான முறையில் அவங்க நல்ல பலன்களை பெறுவாங்க. இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மிக 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 ரொம்ப அற்புதமான ஒரு வருடம். பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வீடு வாங்குவாங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகலையா, திருமணம் தள்ளி போய் இந்த வருஷம் கட்டாயம் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லையா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும்.
ஜனனகால ஜாதகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குன்னா ஆண்களுக்கு பொதுவான வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை ஒன்று இந்த வருஷம் நிகழ்த்துவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையான வருடம். இப்போ ஒருத்தர் பிறந்த வருடத்தை மறக்க மாட்டார், திருமணம் நடந்த வருடத்தை மறக்க மாட்டார். அது மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. திருமண தேதியை நம்ம மறக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வாட்டி மறந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துலாமில் வரக்கூடிய விசாகம் 3ஆம் பாதம் முடிய எப்படி இருக்கும்? 1, 2, 3 பாதம். பொதுவாகவே விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் வர்றார். இந்த முருகப்பெருமானுடைய அம்சம் இருக்கிறதுனால இந்த விசாகத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய, அதாவது விருப்பப்பட்ட துறையில் ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் வந்து ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கும். அந்த துறையில் ஒரு தனித்தன்மை இருந்துகிட்டு இருக்கும். ஒரு விஞ்ஞானம் வந்துன்னு வைங்களேன், நிறைய பேர் விஞ்ஞானத்தில் சாதனை பண்ணியிருப்பாங்க. இவர் புதுசாக தான் போயிருப்பார், இள வயசாக இருப்பார், இந்த பையன் என்ன பண்ணிடுவார் நினைப்போம். ஆனால் அவர் தான் மிகப்பெரிய சாதனையை அல்லது மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுப்பார். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் சுய தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் போட்டு முதலாளியாக இருந்துட்டு இருப்பாங்க. இவர் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வாய் வார்த்தையை மட்டுமே வச்சுக்கிட்டு, அதாவது விற்பனை பிரதிநிதியை போய் சேர்ந்து அந்த இடத்துல வந்து இவருக்குன்னு ஒரு தனி தகுதி ஏற்படுத்திக்குவாருங்க. மிகப்பெரிய கல்வி கட்டடங்கள், கல்வி கூடங்களை நிர்மாணிக்கிறது, திருமண மண்டபங்களை நிர்மாணிக்கிறது, இதுவெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பூர்வீக சொத்துக்களை திருப்பி எடுக்க முடியும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனில் சொல்லுவாங்க இல்லையா, கனவு கண்ட மாதிரி கடன் அடைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த 2019 புத்தாண்டில் நிச்சயமாக பலிதமாகும். துலாம் ராசியில் வரக்கூடிய விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இந்த வருடம் பொற்கால வருடங்கள் தானுங்க. இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா விசாகத்தில் பிறந்த நபர்களுக்கு, துலாத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணியது அனைத்தும் ஈடேறும். நினைத்தது நடக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் நிலையில் ஒரு புதிய நிகழ்வுகளை கட்டுவாங்க. அதாவது ஒரு 5 லட்சம் ரூபா போட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் 50 லட்சம் போட்டு கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, அபரிமிதமான செல்வம் இருக்குங்க. இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு பொற்காலமான வருடம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இப்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பா இல்லையா, அவள் மறுபடியும் இந்த வருஷம் சேர்ந்துடுவாங்க. ரீயூனியன். பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேரும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேருவாங்க. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி 100% அவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். திருமணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷம் நடக்கும். லவ் பண்ணாதவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. லவ்வே பிடிச்சிருக்காது, லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கல்யாண கலை வந்துடும். கல்யாண கலை கண்டிப்பாக வந்துடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், விசாக நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் ஸ்ட்ரெஸ் போயிடும். ஃபினான்ஷியலாக இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பான முறையில் போயிடும். ஓகே, அதுதான் அவரும் க்ளீனாக சொன்னார். இப்போது விருச்சிகம் ராசியில் வரக்கூடிய விசாகம், சாமி சொன்னார் லவ் பண்ணாதவங்க லவ் பண்ணுவார் அப்படின்ட்டு. காதல் பண்ணாதவங்க காதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக நல்லதாக இருந்தால் கூட நிறைய காதல் பண்ணவங்க தானாகவே திருந்தி வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது. காதல் பண்ணவங்க கூட அரேஞ்ச் மேரேஜ், அதாவது ஒன்று தன்னுடைய காதலையை பெற்றவங்க கிட்ட சொல்லி மற்றவங்க கிட்ட கேவலமாகாம அது அரேஞ்ச் திருமணம், அதாவது பெற்றவங்க பார்த்து வச்ச திருமணமா மாற்றி காட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த வருஷம் வந்து இது மிகச்சிறப்பு. அந்த மாதிரி அமையும் ஒன்று. ரெண்டாவது நிறைய காதல் பார்த்தவங்களே காதல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பார்வையிலிருந்து மாறி நேர்கொண்ட பார்வை பார்க்கக்கூடிய ஒரு நேர்த்தியான சூழ்நிலையும் கீர்த்தியாக அமையும் இந்த அனுசத்துக்கு, இந்த இது விசாகம் 4ஆம் பாதத்துக்கு. அதே சமயத்தில் கடந்த காலங்களில் வியாபாரத்தில் வந்து நிறைய தோல்வி இருக்கும் இல்லைங்களா, தேவையில்லாத தோல்வி, தேவையில்லாத நஷ்டம், கடனை வாங்கி அதில் வேற நஷ்டம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ திடீர்னு வந்து இருக்கிற தொழிலை மாற்றி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த புதிய தொழிலேயே 2 தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது. டாக்டர் மந்த்ராசல், நீங்கள் சொல்லுங்கள், அனுஷம் எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள் என்ன, என்ன பரிகாரம் பண்ணணும்? அனுச நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் இந்த வருடத்தில். எந்தெந்த விஷயத்தில்? உடல் ரீதியாக, ஓகே, மன ரீதியாக. முதல்ல மனசு இவங்களுக்கு ரொம்ப பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடலுறுப்பை தானம் செய்வதனால் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, உயரமான ஸ்டேஜுக்கு போகிறத பார்க்கலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய தானமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடல் உறுப்பு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த உறுப்பை தானமாக செய்வதனால் இவங்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய முன்னேற்றம் மிக உயரிய நிலைக்கு போகிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தினுடைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அந்த தன்மையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கோள்களுடைய அத்தனை நிலைகளும் இவங்களுக்கு இப்போ சாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்த கோள் பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா 8க்கு ராகு வந்துடுறாரு.
கோள்களுடைய நிலையில். சரி. அதனால் அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்களில் மிக முக்கியமான நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுஷம், இதனோட மிக சிறப்பு என்ன, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் விரைவா? சிறப்புன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இவங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. உழைப்பின் வலிமை அதிகரிக்கும். அவங்க உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், பாராட்டு, விருதுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நிறைய உழைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து உத்தியோக உயர்வுங்கிறது லேட்டாக இருக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது, ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தும் போது, மின்சாரம் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். என்ன பரிகாரம்னு பார்த்தோம்னா முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். குலதெய்வம், முன்னோர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள். சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு வந்து சாதம் வைக்கிறது ஒரு பெரிய பரிகாரம் அவங்க பண்ணுறது. உணவில் வந்து டெய்லி அவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு கெடுதலான வரக்கூடிய பலன்கள் எல்லாமே நன்மையான பலன்களாக அவங்களுக்கு மாறிடும். பொதுவாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி நல்லெண்ணெய் உணவில் சேர்த்துக்கணும். இப்போ கேட்டை இப்படின்னா இதனோட ரொம்ப சிறப்பு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே கேட்டையில் பிறந்தாலே கோட்டை கட்டி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டையில் பிறக்கும் பொழுது வாடகை வீட்டு இருந்தால் கூட தன்னுடைய வயது 30 அல்லது 33 வயசு வர்றதுக்குள்ள சொந்த வீடு வாங்கக்கூடிய, கடனை வாங்கியாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் யோகமுள்ள ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து பங்களாவாக தான் அமையும். சாதாரண வீடு இல்லாமல் பங்களாவாக அமையக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு அமைப்பு இந்த கேட்டைக்கு இருந்துகிட்டு இருக்குது எப்பவுமே. யாராக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். சில தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்தியோகத்துக்கு போகிறத விட சொந்தமாக தொழில் பண்ணுறது தான் அதிகமாக விரும்புவாங்க அவங்க. அதாவது உத்தியோகத்துக்கு என்ன தான் போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம தலைவிதி போயிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிற எண்ணம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் இந்த வருஷம் பலிதமாகும் அவங்களுக்கு. குடும்ப ஒற்றுமை, முதலீடு போடாமையே அந்த எண்ணங்கள் பலிதமாகும். குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டையில் பிறந்தவங்களுக்கு எப்படி தான் நல்லா இருந்தாலும் கூட மனைவி ஆறுதலாக பேச மாட்டாங்க. எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் அடுத்தவங்க பேசக்கூடிய அந்த ஆறுதல் பெருமை வந்து தன்னுடைய மனைவிகிட்ட இல்லாமல் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து திருமணம் பண்ணும்பொழுது சரியான பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். பொருத்தம் பார்த்து பண்ணினால் கூட நிறைய வீடுகளில் நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய மான் படத்தை, பொதுவாக அந்த மான் இருக்கு இல்லைங்களா, கலைமான் அல்லது வேறு மான் இருக்கும், மான் கூட்டமாக போகக்கூடிய அந்த மானை வந்து கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் ஓடக்கூடிய மான் புகைப்படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய மனசில் இனம் புரியாத சின்ன குழந்தைக்கு தாளாட்டு பாடினா அது வந்து தூங்குது அப்படிங்கிற மட்டும் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறோம். சின்ன குழந்தைக்கு தாளாட்டு பாடினா அதனுடைய நரம்பு வளர்ச்சி சீக்கிரமே வளர்ச்சி அடையுன்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உண்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மான் படத்தை வந்து வீட்டில் வச்சாங்க அப்படின்னா தன்னுடைய மனசில் வந்து அதாவது அருவருப்பான சூழ்நிலை கூட, முறமுறப்பான சூழ்நிலை கூட சுறுசுறுப்பான இதமான பதமான சூழ்நிலையாக மாறும். ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலையாக மாறிடும் அப்படின்றீங்க. கேட்டைக்கு என்ன ஒரு மிக முக்கியமான அம்சம், என்னெல்லாம் பார்க்கணும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன்? இந்த வருஷத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். டபுள் தாட்ஸ் இருந்தது எல்லாம் மாறி சிங்கிள் தாட்ஸாக ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சி பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் உதயமாகும். மனசில் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். ஓகே, மூலம் நட்சத்திரம், மூலம்னாலே பொதுவாக வந்து ஒரு நெகட்டிவான பார்வை இருக்குது. இது உண்மையா? ஆண் மூலம், பெண் மூலம், குறிப்பாக நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் மூலத்தை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் மிகவும் உயர்வான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு பலன் மூல நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பான பலன். ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் கொஞ்சம் சில வருடங்களாக மிகவும் சிரமத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரமும் ஒன்றுங்க. ஆனால் மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேர்த்தில் ஒரு இடத்த பிடிச்சி தலைமை பதவிக்கு போகக்கூடிய நபர் மூல நட்சத்திரக்காரர் தான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு மூலம். 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் என்று கூட முடிவு செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் என்று உங்களுக்கு சாஸ்திர மூல நூல்கள் சொன்னாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் மூலம் அப்படின்னு சொல்றது நம்ம மூலத்தை தான் சொல்றோங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். இந்த வருடம் இதுவரைக்கும் இவங்க இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறாங்க. அத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறாங்க. குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, தொழிலில் இருந்த சிக்கல், தொழில் முன்னேற்ற தடையில் இருந்த பிரச்சனை, திருமணத்தடை, அத்தனை வகையிலும் கல்வியில் மறதியில் இருந்த சூழ்நிலை, இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேட்டலைட் பிரச்சனை பண்ணுச்சு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, நீங்கள் சேட்டலைட்னா இதை தாங்க நாங்கள் சொல்கிறோம். செயற்கை வாட்ஸ்அப் பிரச்சனை. வாட்ஸ்அப் மூலமாக, ட்விட்டர் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இந்த செல்ஃபோன், இந்த காற்றலை மூலமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே இவங்களுக்கு மூல நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப பாதகமாக இருந்துச்சு. அதன் மூலமாக தவறுகள் இருந்துச்சு, அதன் மூலமாக பிரச்சனைகள் இருந்தது. நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்த மூல நட்சத்திரக்காரர்கள் 2019ஆம் ஆண்டில் மிகப்பெரிய சிறப்புகளை தெளிவாக
பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரம் சிறப்பு. தொடர்ந்து நம்ம நட்சத்திரங்களோட பலன்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் ராசிகள் அது வந்து கொஞ்சம் டீப்பாக அந்த பலன்களை பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரம் இதனோட பொதுவான பலன்கள் என்ன? பொதுவாக வந்து அவங்களோட ரத்தத்தை செக் பண்ணால் அதில் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் அப்படின்றாங்களா, அதெல்லாம் உண்மையா? தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த மூலத்துக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்கும். வாதங்களோட வந்து எதிர்வாதம் அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது 10ஓட 11 போகிறது அப்படிங்கிறத விட தானே தனிச்சு நம்ம தான் முன்னுக்கு. அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன பையனாக இருந்தால் கூட 4 பேர்த்தோட நடந்து போனாங்கன்னு வைங்களேன், நம்ம தான் தனியாக தெரியும்னு நினைப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம தனியாக தெரியணும் அப்படிங்கிறாங்க. சின்ன வயசில் உடையாக இருக்கலாம், அதே கொஞ்சம் வயசாகும்போது சரியான வயசு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உடையில காட்டலாம், உடையில விட நடையில காட்டலாம், அதுக்கப்புறம் தன் திறமையில காட்டலாம். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அனுபவம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கொண்டு விருப்பப்பட மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது முன்னேறி காட்டுவாங்க. பெரிய பெரிய மகான் சொன்னது, அல்லது பெரிய பெரிய தத்துவம் சொன்னது, அல்லது பெரிய பெரிய புத்தகம் சொன்னது, மிகப்பெரிய வாழ்ந்து காட்டின பெரியவங்க சொன்னது, இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் எடுத்து அதை இவங்க தனியாக ஒன்று உருவாக்கி அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இந்த மூலத்துக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த மூலத்தில் இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ஏதாவது கம்மியாக அதை தடங்கள் ஆகுது அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக மூலத்தில் பிறந்தவங்க பைரவர் வழிபாடு வச்சுக்கலாம் சனிக்கிழமை. அதே சமயத்தில் பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டு தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, அது ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி தரலாம். அதுவும் மாமிசமாக இருந்ததுன்னா, அசைவமாக இருந்தால் நல்லது. அசைவத்தையே படைக்கலாம், தப்பு இல்லை, கொடுக்கலாம். ஓகே. பூராடம் ராமகிருஷ்ணன். பூராடம் நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் உழைப்பின் வலிமை அதிகரிக்கும். அவங்க அதிகமான நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும், ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும். உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகலாம். சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் அவங்க இடம் கொடுக்காம நல்லபடியாக உழைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை இந்த வருஷம் அவங்க ருசிக்க முடியும், அடைய முடியும். முக்கியமான விஷயம் இது. அடுத்தது என்ன? அடுத்ததாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போது, விமர்சனம் செய்யும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். அதிகமான டென்ஷன் ஆகக்கூடாது அவங்க, அதனால பிபி அதெல்லாம் அதிகமாகலாம் அவங்களுக்கு. சிந்திச்சு பேசணும். உங்க பார்வையில் எப்படி இருக்கு சார் பலன்கள்? பூராட நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லேருந்து டோட்டலாக விடுபடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லி கேட்குற சூழ்நிலையில் இப்போ கிடையாது. இவங்களுக்கு என்ன காலம் இவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பூரா இவங்க இந்த வருடம் முழுவதும் இவங்களுடைய பாதையில் இவங்க செஞ்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக இருக்குது. அது பெரிய விஷயம். அது உத்திராடம் 1ஆம் பாதம் மிக முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் என்ன? உத்திராடத்தில் பிறந்தாலே ஊரை ஒட்டி ஒரு தோப்பு அல்லது ஒரு விவசாய பூமி வாங்குவாங்கிறது பொதுவான விதி. அந்த விதி இந்த வருஷத்தில் வந்து சதி செய்யாமல் நடக்கும். 2வது, விவசாய பூமி மேலே ஏதாவது கடன் வாங்கியிருந்துன்னு வைங்களேன், அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து விடுதலை கிடைக்கக்கூடிய, நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். சொத்து பணம் ரெண்டுமே சேரும், கண்டிப்பாக சேரும். குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இந்த வருஷம் ஒன்று சேரும். ஒன்று சேர்றது அப்படிங்கிறத விட இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச அத்தனை தம்பதியர்களும் அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்ட முடியும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தொழில் சம்மந்தம் இல்லாத ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இருக்கிற தொழிலில் வந்து இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை வந்து பிடிவாளை பிடிச்ச மாதிரி ஏதோ செய்ய வேண்டியதாக இருக்குன்னு செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் புதிதாக ஒரு தொழிலில் வந்து அனுபவமே இல்லாமல் ஆரம்பித்து அதில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம். உத்திராடம் 1ஆம் பாதம் திருமண யோகம் எப்படி இருக்கும்? இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள். உத்திராட நட்சத்திரம் மிக முக்கியமான முதலிடத்தில் இருக்குங்க. முதலிடத்தில் இருக்கு. ஆமா, இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லயே இவங்க கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள்ல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கு. இவங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகம். அந்த செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான செலவுகளை அல்லாது பாதகமான செலவுகள் அதிகமாக தெரியுது. அதனால உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் அடுத்த ஸ்டேஜுக்கு பெருசு பண்ணக்கூடாது. இல்லை, இவரை கேட்டால் வீடு சொத்து வாங்குவாங்க, பண விஷயத்தில் பிரச்சனை இல்லைன்றாரு. சரி, நீங்கள் அப்படியே மாற்றாரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்தினுடைய கோள்களுடைய நிலைப்பாடு அத்தனையும் தவறு. அது மட்டும் இல்லாமங்க, உத்திராட நட்சத்திரம் இப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு வருடம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது வதைதாரியாக வருதுங்க. அதுவே ஒரு முதல் இது 7வது வதைதாரியாக வருது. இந்த ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் முதல் எதிரடை நட்சத்திரமாக வருதுங்க. இந்த எதிரடை நட்சத்திரம் அப்படிங்கிற தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எனது குருநாதர் தவத்திரு மகரிஷி அவர்கள் கொண்டு வந்த ஒரு கணிதம். இது 100% தவறுவதே இல்லை. இது ஞான சிந்தாமணி என்ற நூலில் ஒவ்வொரு மாதமும் இவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு எழுதுவாருங்க. அது அப்படியே நடக்கும். இது எதிரடை கணக்கு வச்சு எழுதிட்டு இருந்தார். அதாவது இந்த மாதம் இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த பெயர் உள்ள ட்ரெயின் இங்கே இப்படி மோது அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருந்துச்சு. எதிரடை நட்சத்திரம் இப்போ மகரம் ராசியில் வரக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 சுருக்கமாக உத்திராட நட்சத்திரம் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 பாதங்களும் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னுக்கு புறனாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னு என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒன்று நினச்சி செய்யும்போது அதொன்றுக்கு போகிற மாதிரி தெரியுது. கவனமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரம் எப்படி இருக்கும் ராமகிருஷ்ணன்? திருவோணம் நட்சத்திரம் இந்த வருஷம் ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்க போகிறது.
ஒரு நல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஒரு பெரிய சாதனை ஒன்று இந்த வருஷம் அவங்க புரிவாங்க. இவ்வளவு நாளாக அவங்களுடைய தாட்ஸில் நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, மறுநாள் ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாட்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த வருஷம் அந்த தாட்ஸ் சரியாயிடும். ஸோ அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நல்ல டெசிஷன் ஒன்று எடுப்பாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். திருவோணம் எப்படி சார் இருக்கு இந்த வருடம்? இது ஒரு பிரமிக்கத்தக்க வருடமா இல்லை சாதா வருடமா எப்படி இருக்கும்? இருக்கிற 27 நட்சத்திரங்களில் திரு அப்படிங்கிற அடைமொழி இந்த திருவோணத்தை இருக்குது, திருவாதிரைக்கு இருக்குது. ஆனால் திருவாதிரையை விட திருவோணம் தான். சாதாரணமாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருவோணத்தில் பிறந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் திருப்பு முனையோடு அடுத்தவங்க திரும்பி பார்க்குற மாதிரி வாழ்ந்து காட்ட முடியும். இது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் மலையாள நாட்டில் வந்து திருமணத்தில் கூட தான் திரு இருக்கு. அப்போ திருமணம் பற்றி திருமணம் அதான் திருமணத்தில் திரு இருந்துன்னா கூட என்னதான் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து திருமணத்தை மறக்க முடியாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் திருமணத்தில் ஜெயிச்சாலும் மறக்க முடியறதில்ல, திருமணத்தில் தோத்தாலும் மறக்க முடியாமல் இருக்கு இல்லையா? அப்போ திருவுக்குன்னு ஒரு திரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில் மரியாதையோடு வாழ்ந்து காட்ட முடியும். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் குருவோட வீட்டில் இருந்து 7 சனி நடக்குது. இருந்தாலும் இந்த குருவும் சனியும் சேர்ந்ததுனாலே கோடீஸ்வர யோகம். அதனால 7 சனி நடக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த 7 சனி காலத்தில் வந்து சாதாரண நிலையில் உள்ளவங்களை வந்து மிகப்பெரிய அதாவது கோடீஸ்வரர் அப்படிங்கிற தகுதியை நிச்சயமா கொடுக்கும். 7 சனி இருந்தாலும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவோணம் எப்படி இருக்கு? குடும்பம் எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க, குடும்பம் எப்படி இருக்கும்? திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொஞ்ச நாட்களாக நல்ல சிறப்புகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சியிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைப்பாட்டில் ஏதோ முரண்பாடுகளை இவர்களே செய்கிறார்கள் என்று தெளிவாக தெரியுதுங்க. இந்த ஒரு மாதம் முடிஞ்சு மறுபடியும் திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் பொற்காலம். அதாவது அதிக செலவுகளை செய்து ஆடம்பர செலவுகளை செய்து முதலிடத்துக்கு போகக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க. பெருங்குளம் ராமகிருஷ்ணன், அவிட்டம் 1, 2 பாதம் எப்படி இருக்கு? பொதுவான பலன்கள். அவிட்டம் 1, 2 பாதங்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம், சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்கீங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது. எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்க ஔஷதம் அதாவது மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் கவனமாக கரெக்டாக அதை வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும். கும்பத்தில் வரக்கூட அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம் இதனோட பலன்கள், பொதுவான பலன்கள். பொதுவாக அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு எதுக்கு போன வச்சிருக்கீங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது, நானா சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நல்லா திறந்துட்டு அவிட்டத்தில். ரெண்டாவது அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் ஏதாவது அடமானம் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து தங்க நகைகளை அதை மீட்டு எடுக்க முடியும். ரெண்டாவது பெண்களுக்கு வந்து வயசுக்கு வந்த பெண் இருக்குது, திருமணத்துக்கு நம்ம எதுவுமே சேர்த்த முடியல அப்படின்னு இருந்தால் கூட அதாவது கிடுகிடுன்னு அந்த நகை வாங்கக்கூடிய புன்னகை அந்த நடக்கிற அளவுக்கு வருமானம் வந்துடும். இருக்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது அடுத்தவங்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை அதிகமாக வந்துட்டு இருக்கும். அவிட்டத்தில் பிறந்த இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த செய்வன மாந்திரிக சம்பந்தப்பட்ட வகையில் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருக்கிறது வந்து மறைமுகமான எதிர்ப்புகளை வந்து பரிகாரம் எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுறது, ஜந்துக்களுக்கு விஷ ஜந்துக்களுக்கு உணவு தானம் பண்ணுறது நல்லது. தானம் பண்ணணும். சதயம் எப்படி இருக்கு? இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யோகமான நிலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சதயமும் ஒன்று. இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பொற்கால நல்ல பலன்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரங்களில் சதயம் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லலாம். கோள்களுடைய தொடர்புகள் அத்தனையும் இவங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்குது. எந்த கோளும் இவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால திருமணம், பள்ளிக்கல்வி முதல் தொழில் வரை, குடும்ப ஒற்றுமை வரை, பொருளாதார நிலை வரை, சொத்து விக்கிரயங்கள் வரை அத்தனையுமே இவங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். நினைக்கிறது எப்படியாவது நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம் முதலிடம். உள்ளத்தால் காமம் அப்படிங்கக்கூடிய கும்பத்தில் போய் சதை உட்கார்ந்துருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எப்படியாவது அடைந்தே தீர்வேன்னு அடையக்கூடிய நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் தனித்தன்மை வாய்ந்தது சதய நட்சத்திரமே. பெருங்குளம் ராமகிருஷ்ணன், மிக முக்கியமான 2 விஷயம் என்ன சதயத்துக்கு? உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் 100% அவங்களுக்கு சரியாயிடும். வெரி குட். ஆரோக்கியம், ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளவு நாளாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது, அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும், லாபம் அதிகமாகிடும். எதில் கவனமாக இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதில் 1, 2, 3 அதாவது கும்பத்தில் வரக்கூட
பொறுப்பு, சிறப்பு, உழைப்பு இது மூணுமே வந்து பூரட்டாதிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அம்சம். ஒரு இருப்பு. ஆமாம், அந்த மாதிரியான அம்சங்கள் உள்ளவங்க அத்தனை பேருமே இந்த வருஷத்தில் வந்து அதாவது அது நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட நல்லாவே இருப்பாங்க. ஓகே. நமக்கு நல்லா இருக்கிற அப்படிங்கிறத விட நம்மளை பார்க்குறவங்களும் நம்ம நல்லா இருக்கிறோம் தெரிகிற அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது, அது ஆடம்பரமான வாகனமாக வாங்குறது, அல்லது வாகனத்தில் கடன் இருந்துன்னு வைங்களே அந்த கடனை வந்து முழுவதுமாக நிவர்த்தி பண்ணுறது, புதிய பூமி வாங்குறது, அதாவது இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், விவசாயத்துக்கு ஒரு பூமி இருந்தால் போதும் அப்படிங்கிறத விட பெருமைக்காகவே ஊட்டியில் கொடைக்கானலில் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் அவங்களுக்கு. பூரட்டாதி 1, 2, 3. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக தேடி வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு தனித்தன்மையோட நன்மைகள் தேடி வருதுங்க. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி உழைக்காமல் எதையாவது இருந்துக்கணும். அப்போ வந்து வரக்கூடிய நன்மைகளை ஏற்றுட்டு என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், உழைக்கணும். அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை அரவணைக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக தெரியும். ஓகே. மீனத்தில் வர பூரட்டாதி 4ஆம் பாதம் அது எப்படி இருக்குது? சேலரி டபுள் ஆகிடும் இந்த வருஷம். வெரி குட். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 4 சக்கர வாகனம் இது வரைக்கும் வாங்காதவங்க இந்த வருஷம் வாங்குவாங்க. எதில் கவனமாக இருக்கு? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுமானது. 99.9% அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஓகே. எதெல்லாம் அவங்க ரிஸ்க்குன்னு நினச்சாங்களோ அது எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு சாதகமாக அமையும். மீனம் பூரட்டாதி 4ஆம் பாதத்தோட மிக முக்கியமான பலன்கள் என்ன இந்த ஆண்டுக்கான? ஆடம்பரமான பொருள் வந்து களவு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அது அலைபேசியாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான பொருளாக இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி கவனமாக இருக்கணும். ஒன்று முக்கியமான நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த வருஷத்தில் அதிகமாக கிடைக்கும். அது எதிர்பாராத முன்னேற்றமாக இருக்கும். நம்ம எதோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சொந்த வீடு, இந்த மாதிரி இருந்தால் போதும் நினைப்போம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வசதி வாய்ப்புகளான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அமையும். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள 3 தலைமுறைகளுக்கு யாரும் ஒரு வாழாத வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய தகுதி இந்த வருஷத்தில் மிகுதியாக இருக்குது. ராஜ வாழ்க்கை அப்படின்றீங்க. உத்திரட்டாதி அடுத்த இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ஒன்று. இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், தன்னுடைய நிலையை பெரிதுபடிச்சிக்கணும், தன்னுடைய நிலையை உயர்த்திக்கணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ உத்திரட்டாதி இருக்குங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சொத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய நிலையோ அல்லது கடனை வாங்கக்கூடிய நிலையில் தான் இவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த நிலை உறுதி இவங்களுக்கு. அடுத்த நிலை உறுதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு 4க்கு வரதுனால இவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அடமானத்துக்கு இருக்கும். ஓகே. ரேவதி எப்படி இருக்கு பலன்கள்? பொதுவாகவே ரேவதியில் பிறந்தவங்களுக்கு வந்து சாதனை அப்படிங்கிறது சத்தியமாக இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பாங்க. சமையல் நம்ம ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சமையல் பண்ணாங்க அப்படின்னா சமையல் வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறத விட அந்த சமையலில் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ விஷ ஜந்துக்கள் பற்றிச்சாலோ அல்லது விஷம் ஏதாவது கலந்துட்டாலோ அதில் வந்து மருத்துவ ரீதியாக உடல் பாதிப்பு வரும். ஆனால் உயிருக்கு பாதிப்பு வராத ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த ரேவதிக்கு உண்டான சிறப்பு. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து மன்னர்கள் வந்து சமையலுக்கு வந்து ஆள் எடுக்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. அந்த மாதிரி ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து திருமணம் ஆகாத இளம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகும். அதே சமயத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து வயசாகி போச்சு, நம்ம மகனவோ மகளவோ எதிர்பார்க்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி வருமானம் வந்துட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு, அதாவது உழைக்க தெரிஞ்சவங்க பிழைக்க முடிகிற ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு வந்து மன அமைதி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் வந்து எவ்வளவு சோதனை ஆனாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய, அதாவது ஆச்சரியமாக படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி நிலைமையிலிருந்து விடுபட முடியுமா, இதில் இந்த மாதிரி நிலையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு உள்ள பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியக்குறியான ஒரு அம்சமான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த 2019க்கு உண்டான சிறப்பு. இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். கவனமாக இருக்க வேண்டியது எல்லோருமே யதார்த்தமாக பேசுகிறோம் இல்லையா? அந்த யதார்த்தத்தை கொஞ்சம் கம்யூனிகேட் நல்லது. நம்புற மாதிரி நடிக்கிறது நல்லது, ஆனால் நம்பக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் எல்லா நட்சத்திரமே நம்புற மாதிரி நம்புறோம், ஆனால் நம்பாமல் நடிக்கிறாங்க. யதார்த்தமாக பேசாமல் பதார்த்த மாதிரி கொஞ்சமாக பேசலாம் அப்படின்றீங்க. ரேவதி எப்படி இருக்கு பலன்? ரேவதியை பொறுத்தவரை 2009க்கு அப்புறம் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஆண்டாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 2019 அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் இந்த 9 வருஷத்தில் என்னென்ன கஷ்டங்கள் அவங்க பட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு அறுவடை செய்யக்கூடிய வருடம் இந்த 2019. பெண்களுக்கு
கேட்டிங்க. பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டியது ஐயா சொன்ன மாதிரி வந்து மூன்றாம் மனிதர்களுடைய தலையீடுல எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. ஃபேமிலியை பொறுத்தவரை அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுமா, அதிகம் அது மட்டும் இருந்தால் போதும் அது இல்லைங்களா? மட்டும் இருந்தால் போதுமா. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி வரைக்கும் எல்லாமே நட்சத்திரத்தோட இதை வச்சு பலன்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ மிக முக்கியமான விஷயம், கடைசி ஒரு 30 நிமிடத்தில் நம்ம ராசிகள் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமிடம் அழகான பலன்கள் எது வேணால் நீங்கள் சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் தேவை. முதல்ல மேஷம் 2019 மேஷ ராசிக்காரர்கள் இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் பிறக்க இருக்கிற 2019 அந்த ஒரு வருட பலன்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகுதியான ஆண்டாக, பெருமையான ஆண்டாக இந்த வருஷம் அமையுது. 2019 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு எண் 1ஆக இருந்தால் கூட, விதி எண் 5ஆக இருந்தால் கூட, இந்த மேச ராசிக்கு உண்டான செவ்வாய் பகவான் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கிறாருங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து நிறைய பூமி சேர்றது, பொன் சேர்றது, திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, திருமணமாகி பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றது, எல்லாவற்றுக்கும் மேலாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட ஆதரவு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியில் இருந்திருக்கும் போது பக்கத்து வீட்டில் பார்க்குறவங்க யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஆறுதல், ஒற்றுமை, ஒரு பெருமையான ஒரு சூழ்நிலை இதுவரை நடக்கும். பதவி உயர்வு கிடைக்குமா? பதவி உயர்வுங்கிறது இதுவரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லாமல் எதிர்பாராத பதவி உயர்வு எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். ரெண்டாவது இடமாற்றம் கிடைக்கும். கணவனும் மனைவியும் இருவரும் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட ஒரே ஊரில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். 2019 மேசராசியில் உள்ளவங்க இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லைங்களா, பூர்வீக சொத்துல கடந்த காலங்களில் வில்லங்கமோ அல்லது பிரச்சனையோ அல்லது சங்கடமோ இருந்துருவீங்களே, அந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். அதாவது பொதுவாக இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கலைத்துறையை பொறுத்தளவுக்கு இந்த மேசராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலம் அப்படிங்கிற 4 எழுத்து விலகி பிரபல்யம் அப்படிங்கிற 5 எழுத்து இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. மேஷம் எப்படி சார் இருக்குது பொதுவாக? மேச ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது நடைமுறைக்கு வந்துடுதுங்க. மேச ராசி ரொம்ப சிறப்பான ராசியாக இருக்குது. எல்லா துறையிலும், எல்லா நிலையிலும், படிப்பிலிருந்து தொழில் வரை அத்தனை சிறப்புகளிலும் குடும்பம், வருமானம் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேசராசி 2019 வருடம் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் ஒரு பொற்காலமான ஆண்டு. எதில் கவனமாக இருக்கணும்? வாகனங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாகனங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பொருள் ஃபைனான்ஸ் செய்கிறவங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்துக்கணும். அதை தவிர வேறு எதுவும் குறைகள் சொல்வதற்கு. ஓகே. ரிஷபம் எப்படி இருக்கு? ரிஷபத்துக்கு இப்போ எல்லாரும் பயமுறுத்தின்னு இருக்கிறது என்னன்னா, ரிஷபராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் வர்றாருன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. சரி. மேஷமாக இருந்தால் பயப்படுறது ஒரு லாஜிக் இருக்குது. பட் ரிஷபம்ங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் கண்டிப்பான முறையில் நீங்கிடும். ரொம்ப நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கல்யாணம் ஆகும். இப்போ ஏற்கனவே கல்யாணமாகி ஏதாவது ஒரு விதத்தில் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, ஒரு டிவோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, அவங்களுக்கு இந்த வருஷம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிறக்கும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த ஆண்டு புத்தாண்டு பலன்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில். அப்போது இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இன்னொரு ராசியாகிய சுக்கிர பகவான் இன்னொரு வீடாகிய சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி. அப்போ துலாம் ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு என்னதான் அஷ்டம சனி இருந்தால் கூட, பொதுவாக அஷ்டம சனிப்படி சனி பகவானுடைய சாஸ்திரம் என்ன சொல்லிக்குது அப்படின்னா, அஷ்டம சனி வந்தாலே 7.5 வருஷமாக கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை 2.5 வருஷத்துக்குள்ளே கொடுத்தாகணும். அதனால் நமக்கு உலக அனுபவங்களும் கஷ்டங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் என்னதான் அஷ்டம சனி ஒருவரை வந்து என்னதான் அனுபவத்துக்கு உள்ளாக்குனாலும் அந்த 2.5 வருஷத்தில் வந்து முதல் 1.5 வருஷம் கழித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது அடுத்து இருக்கக்கூடிய 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
யாராலும் மறைக்க முடியாத, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்துக்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு 3 தலைமுறைக்கு மறக்க முடியாத மிகப்பெரிய சொத்துக்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அஷ்டம் சனி வந்துருச்சு, வாழ்க்கையே இல்லை அப்படின்னு எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சிருக்கு. எவ்வளோ கலைத்துறையில் உள்ளவங்க பிச்சை எடுக்காத நிலைமையாக போயிருக்காங்க. மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, மருத்துவம் பார்த்ததுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரை மாற்றி சாப்பிட்டு அதனால் எதிர்வினைகள் வந்திருக்கு. இப்படியெல்லாம் உள்ளவங்களை யார் கைவிட்டாலும் அந்த எல்லாம் உள்ள சனீஸ்வர பகவான் கைவிடல, எந்த தெய்வம் கைவிடல. நமக்கும் காலம் இருக்கு, நல்லவங்களுக்கும் காலம் இருக்குன்னு புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்கு இருக்குது. ராசி அதிபதி எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த அதிபதி நல்லா இருந்தாலே போதுங்க, நம்ம சும்மாவே இருந்தால் கூட நல்லா இருப்போம். மிதுனம், இந்த ராசி மனைவிகளுக்குள்ள கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கணுங்க. தொழில் நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பங்குதாரர்கள் பார்ட்னர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. காதல் விஷயத்தில் இருக்கக்கூடிய காதலர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு போயிடக்கூடாது. கடனுக்கு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் முடிவதற்குள்ளே அதனால் இவங்க அந்த கடனுக்கு கட்டக்கூடிய டியூவை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார தடைகள், பொருளாதார சூழ்நிலைகள் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள். நான் கொஞ்சம் ஐயாவுடைய இதில் நான் கொஞ்சம் மாறுபடுறீங்க. மிதுன ராசி என்பது காற்று ராசி. காற்று ராசிகளில் எப்பெல்லாம் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வராங்களோ அப்போ அவங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய பொற்காலம். மிதுன ராசிக்கு 18 வருடம் கழித்து ராகு பகவானுடைய வருகையானது இந்த வருஷம் அமைஞ்சிருக்குது. குரு பகவானுடைய பார்வை மிதுன ராசியின் மீது விழுகிறது இந்த வருஷத்தில். ஒரு 18 வருடத்திற்கு பிறகு ஒருத்தருக்கு பொற்காலம் அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டில் ஒரு கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பிஆருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 100%, 200%ம்னே சொல்லலாம். 2019 அவங்களுக்கு கன்ஃபார்ம்டாக அவங்க நினைக்கக்கூடியது அப்படியே நடக்கும். வெளிநாட்டு பணி காத்திருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றம் இருக்கு. நீங்கள் அடுத்து மிதுனம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் வருஷ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து, அதாவது சப்தமாதிபதி ஆகிய குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அத்தனையுமே தவிடுபடியாகும். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அது மனைவியே வந்து புரிஞ்சுக்காம இருந்தால் கூட புரிய வைக்கும். அதேமாதிரி உடன் பணிபுரியறவங்க வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்காம இருந்தால் புரிய வைக்கும். எதிர்ப்புகள் தகுதிக்கு மீறி எதிர்ப்பு இருந்தால் கூட அத்தனை எதிர்ப்புகளும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் அதாவது செவ்வாய் பகவான், மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ரெண்டாவது, உத்தியோகத்தில் வந்து இதுவரைக்கும் கிடைக்காத கௌரவம், அதாவது என்ன வேலை செய்கிறாப்புல ஒரு மரியாதை இல்லாமல் உதாரணம் வைங்களேன், இஷ்டம் இல்லாமல் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் இவங்களுடைய அதாவது மிதுனராசியை சேர்ந்தவங்களுடைய அமைப்பை, சிறப்பை, உழைப்பை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உயர் அதிகாரிகளுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா மிதுனராசிக்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய ராசியாகிய புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறக்கூடிய இன்னொரு ராசியாகிய கன்னியா லக்னத்தில் தான் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. அதனால் நடக்கும், நல்லது நடக்கும். கல்யாணமாகும் சொல்கிறத விட இந்த மாதிரி கிரகங்களில் இருக்கிறதுனால நிச்சயமாக நடக்கும், நடந்து தான் ஆகணும். 100% நடக்கும்ன்றீங்க. கடகராசி இருக்கக்கூடிய 12 ராசிகளில் உயர்வான நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ராசி கடகராசி. தொட்டதெல்லாம் துலங்கும், அத்தனையும் நன்மைகளாகவே இருக்கும். இவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அத்தனையும் பல மடங்குகளாக கிடைக்கும் இந்த வருடத்தில். அத்தனை சிறப்புகளும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யலாம். இது வரைக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பார்க்காதவங்களுக்கு இந்த முறை இவங்களுக்கு வேலை தேடி வரலாம். அத்தனை நிலைகளிலும் அத்தனை சிறப்புகளும் ஒற்றுமையாக கூடியிருக்கக்கூடிய நிலை கடகராசிக்கு இருக்கு. அதாவது திருமண யோகம், வேலை வாய்ப்பு, கல்வி, அனைத்து சிறப்புகள், வெளிநாட்டு யோகம், பண வரவு, குடும்ப ஒற்றுமை, எல்லா விஷயத்திலையும் நல்லா இருக்கு. அத்தனை சிறப்புகளும் ஒன்னா கூடி இருக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி. கடகம் ராசி எதுல கவனமா இருக்கணும்? எது மிக நல்லா இருக்கு? கடகராசியை பொறுத்தவரை 2016 ஜனவரிக்கு அப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், 2019 வரக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதுவும் எஸ்பெஷலி பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு பொன்னான மாற்றம், எதிர்பார்க்காத நல்ல அதிர்ஷ்டமான அற்புதமான மாற்றம் என்பது வரப்போகிறது.
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ங்கிறது வந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத போயிருப்போம், எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக வந்தவொடனே ஒரு சின்ன பதட்டத்தில் மறந்துடும் இல்லையா, அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். சின்ன சின்ன விஷயம் தான், அதெல்லாம் போயிடும் அப்படின்றீங்க. சிம்மம் எப்படி சார் இருக்கு? சிம்மத்தை பொறுத்தளவுக்கு அதாவது பிறப்பு எண்ணே ஒன்று தான், புத்தாண்டுடைய பிறப்பு இந்த வருஷம் இல்லை எந்த வருஷம் வந்தாலும். அப்போ இந்த ஒன்றுக்குண்டான சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு கர்ஜனையோடு விளம்பரக்கூடிய, கடந்த காலங்களில் எத்தனையோ கோயில் அர்ச்சனை பண்ணியிருக்கலாம், அர்ச்சனை பண்ணி கூட எனக்கு பிரச்சனை தீரலையே அப்படின்னு கடவுள் மேலே சந்தேகப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷத்தில் கர்ஜனையோடு விளம்பரக்கூடிய வாய்ப்பு. கடவுளுங்கிறது உண்மைதான் ஐயா, சாமிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, உங்கள் வாயாலே சொல்லக்கூடிய அளவுக்கு உயரிய தகுதியை மிகுதியாக பெற முடியும். குறிப்பாக இல்லாதவங்க கூட நம்புற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆமாம், அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்பி நடக்கலையோ அப்போ ஜாதகத்தை சாமி நம்புவோம். ஒரு விஷயத்தை நம்ம நம்பாம இருந்து நடந்துன்னு வைங்களேன், அப்போ சாதகத்தையும் ஜாமி நம்புவோம், சோசியத்தை நம்புவோம், இல்லை ஜோசியரை நம்புவோம். எது எப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த வருஷம் வந்து அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் மிகுதியாகும். ரெண்டாவது அரசாங்கத்தில் வந்து கடந்த காலங்களில் இருக்கிற எதிர்ப்புகளை தானாகவே விலகும். ஒரு கடனே வாங்கிதுன்னு வைங்களேன், ஒன்று தள்ளுபடி ஆகும், அல்லது வந்து அந்த கடன் கட்டுற அளவுக்கு உபயோகமாக, அதாவது ஒரு சாதாரணமா நமக்கு வந்து உதாசீனமா பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு இதாக கிடைக்கும், எதிர்பார்க்காத விதத்தில் வரும். சிம்மம் எப்படி சார் இருக்கு? 2 வருடங்களாக கஷ்டப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் முற்றிலும் அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு சிறப்புகளை தேடி வந்துட்டாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறுபட்டு விட்டது. முன்னேற்ற பாதையில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் முழுமையாக சிறப்பாக இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருடம் முழுவதும் சிம்ம ராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு? ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி ஒன்று உண்டு, என்னன்னா சிம்ம ராசிக்கு மட்டும் அந்த விதி, சிம்ம ராசிக்கு முந்தின ராசியிலையோ அல்லது பிந்தின ராசியிலையோ சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசிக்கு கிரகண காலம். கிரகண காலம்னா எந்த ஒரு நல்லதுமே நடப்பதற்கு கொஞ்சம் அதிகமாக அவங்க சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு அந்த கிரகண காலம்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல அறுவடையான ஒரு நல்ல காலகட்டம், நல்ல அறுவடை செய்வாங்க. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி யாருக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக இருக்கு. டாப் லெவலில் இருக்காங்க, ரொம்ப டாப் லெவலில். கன்னி ராசி எப்படி இருக்கு? கன்னி ராசிக்கு கன்னியா லக்கணத்தில் புத்தாண்டு பிறந்திருக்குது. அதனால எண்ண முடியாத நம்ப முடியாத மாற்றங்களை கொடுத்து தான் ஆகணும். பெண்கள் மூலமாக பெருமை கிடைக்கும், பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் உயரும், கடல் கடந்து பயணம் கிடைக்கும். கடல் கடந்து பயணம் தொழில் அதிபர் போகிறாங்க அல்லது வந்து வேறு மாதிரி உள்ளவங்க போகிறாங்க அப்படிங்கிறத விட சாதாரணமாக கல்வியில் உள்ளவங்க, அதாவது மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு, சகாயமான முறையில் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காசு செலவு பண்ணாமல், அதாவது முதலாளியோ அல்லது மற்ற கம்பெனியோ நிர்வாகமோ செலவு பண்ணி அவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அதன் மூலமாக வெகுமதி, அதே மாதிரி பண முடிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே எதிர்பாராத நேரத்தில் இந்த வருஷத்தில் நடந்து முடியும். அது எந்த காரியமாக இருந்தாலும். கடந்த காலங்களில் நல்ல விஷயங்களாகவே நினச்சி எந்த ஒரு விஷயமே நடக்காம இருந்தது, இந்த வருஷம் மெல்ல மெல்ல எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும். இந்த கன்னிராசி பொறுத்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? கவலைப்படாம எதெல்லாம் இருக்கலாம்? ரொம்ப கவலைப்படுற விஷயம், மிகவும் கவலையுடனும் உடல் நலம் மனநலம் இரண்டிலுமே மிகவும் சிக்கி தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் கன்னிராசி மட்டுமே. இந்த கன்னிராசியை சார்ந்தவங்க தாங்க வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்திலையும் சரிங்க, மனநலத்திலையும் சரி, மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டு சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரர்கள். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் இவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விடுபடுறாங்க. இவங்களுடைய மனோநிலையிலும் சரி, உடல்நலம் சரி, அனைத்து நிலையிலும் இருந்து இவர்களுக்கு மிகவும் கூடிய விரைவில் இவர்களுடைய நிலை முற்றிலும் மாறுபடுது, ரிலீஃப் கிடைக்குது. அதில் எந்த சந்தேகம் கிடையாதுங்க. இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவங்க ஆன்மீக வழியில் இவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. துலாம் எப்படி? 13/5/2012 பிறகு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கக்கூடிய ராசியானது துலா ராசி. இந்த வருஷம் அவங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க, லைஃப்லேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். வெரி குட். அதாவது ஊரே போற்றக்கூடிய ஒரு அற்புதமான அச்சீவ்மெண்ட் ஒன்று, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒன்று இந்த வருஷம் அவங்க வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அவங்க சொல்லும் செயலும் ஒன்று போல் அமைஞ்சிருக்கும். வெரி குட். உதாரணமாக இப்போது துலா ராசியில் பிறந்த யாராவது ஒருத்தர் தேர்தல் சம்பந்தப்பட்டாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே வெற்றி அவங்க பெறுவாங்க. வெற்றி. துலாம் ராசி மிகச்சிறந்த விஷயம் என்ன? பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? துலாம் ராசியில் வந்து துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை தொடக்கூடிய ராசியாக இந்த 2019 இருந்துட்டு இருக்குது. கடந்த காலங்களில் நல்லவங்களாக இருந்து கூட நல்லது நடக்காமல் இருந்தால் பரவாயில்லைங்க, தேவையில்லாத கெடுதல்கள்,
தகுதி இல்லாதவங்களாம் தாறுமாறாக பேசக்கூடிய சூழ்நிலை இதுவெல்லாம் இருந்தது. இது அத்தனையும் அடியோடு மாறி யார் தகுதி இல்லாமல் பேசுனாங்களோ அவங்களே தகுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகுதியான சூழ்நிலை அமையப் போகுது. எப்போ 2019 பிறக்கும் பொழுதே அடுத்து வரக்கூடிய 60 நாட்களுக்குள்ளாக, சரியாக 58 நாட்களுக்குள்ளாக அடிப்படையை மாற்றக்கூடிய அளவுக்கு, எதிரியே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு, நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் சந்திக்க முடியும். அரசியலை பொறுத்தளவுக்கு அனுமானிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியை நிச்சயமாக பெற முடியும். கடந்த காலங்களில் தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி என்னென்னமோ பண்ணிக்கூட முடியாத விஷயங்கள் இந்த காலத்தில், அது 2019 இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகத்தால், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தியோட அனுகிரகத்தால் நிச்சயமான ஒரு உச்சத்தை தொட்டு ரசிக்க முடியும். விருச்சக ராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பிப்ரவரியில் ராகு கேது பயிற்சிக்கு பின்னாலே இவங்க கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ராகு 8க்கு வர்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இவங்க கொஞ்சம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதலில் மனோநிலையில் இவர் மாறுபடுகிறார்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து செல்ஃபோனால் இவங்க கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, செய்கிற வேலையை விட்டுட்டு செல்ஃபோனை நோண்டுறாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ சாதனங்கள் உபயோகத்தை கம்மி பண்ணிக்கலாம். வேற என்ன பொதுவான மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காற்றலைகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. 8க்கு வரக்கூடிய ராகு இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதனால், அதாவது பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக தெரியல. அது இல்லாமல் வேற குடும்ப பிரச்சனை, குடும்ப சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை நல்லா இருக்கு. 2ல் இருக்கக்கூடிய சனி தனியாக இருந்தால் தவறு, கேது வந்து உள்ள அணைகிறதுனால இது வரைக்கும் இவர்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டம் வந்து அது இஷ்டத்துக்கு வந்துடும். ஓகே, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரம் நல்லா இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சுய ஒழுக்க கட்டுப்பாடு இவங்களுக்கு ரொம்பவே அவசியம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தைகள் பேசும்போது, ஏற்கனவே விருச்சிகராசிக்காரங்க பேசும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த வருஷம் பேசும்போது இன்னும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பேசுவது அவசியம். கோவத்தை கம்மி பண்ணிக்கணும், வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தணும். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே உப ஜெய லாபஸ்தானத்தில் இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கார். அதே இடத்துல உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போது கேட்ட இடத்துல உதவி கிடைக்குது அப்படிங்கிறத விட கேட்காமலேயே உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குடும்பம் அமையும். மறுமணம் இல்லாத திருமணம் அமைன்னு சொல்ல வர்றேன். அதே சமயத்தில் விவசாயமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாகவே விலகும். உங்களுடைய அருமை பெருமைகளை புரியக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஆசிரியர் தொழிலில் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு தேவையில்லாத தண்டனை இருந்துன்னு வைங்களே, அந்த தண்டனையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அந்த வருஷத்தில் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்மையை உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா நன்மையான வாழ்க்கை இந்த வருஷத்தில் அதிகமாக காண முடியும். தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரயங்கள் அதிகமாக இருக்குங்க. சுபவிரயங்கள் அதிகமாக இருக்குது. வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி. வருமானம் இருக்குங்க, வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகம். வர்ற வருமானத்தை என்ன செலவு பண்ணணும்னு தெரியாத நிலைக்கு போகக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி. வர்ற வருமானத்தை என்ன செலவு பண்ணணும்னு இவங்களால நிச்சயமாக சொல்லவே முடியாது. வர்ற வருமானம் சம்பளம் எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியும், அந்த சம்பளத்தை எப்படி செலவு பண்ணினாங்கன்னு இவங்களால நிச்சயமாக கூறவே முடியாது. அதிக செலவு இருக்கிற இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ண இவங்க வெளிநாடு போகலாம். டிரான்ஸ்ஃபர் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதில் வந்து டிரான்ஸ்ஃபரே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோடு இருக்கிற நபர்களுக்கு குடும்பத்தை விட்டு தள்ளி போகக்கூடிய டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் குடும்பத்துக்கு பிரிகிற மாதிரியான இருக்கிற நிலையிலிருந்து தள்ளி போகக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் அசாதகமாக இருக்குது. மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ப கிரகமான கேது பகவானுடைய சஞ்சாரம் மகர ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, மாசி மாதம் 1ஆம் தேதி நிகழ்கிறது. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம், ஒரு லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொற்காலமானது நடைபெறும். மகர ராசிக்காரங்க யார் எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த வருஷம் மிக மிக லாபகரமான ஆண்டாக அமையும். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிப்பாங்க. தொழிலே ஆரம்பிக்காதவங்க இந்த வருஷம் தொழில் ஆரம்பிப்பாங்க. எதில் கவனமாக இருக்கும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கிறது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகலாம். எந்த விஷயத்தையும் போஸ்ட்பான் பண்ணுறது, தள்ளி போடுறது அது மட்டும் செய்யக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்தந்த வேலையை அந்த நேரத்தில் செஞ்சிடறது அவங்களுக்கு நல்லது. பரிகாரம் இருக்கா? பரிகாரங்கிறது விநாயகர் அகவல்.
ரொம்ப நம்ம எளிமையான இருக்கக்கூடிய விநாயகர் அகவல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல சொன்னாலே போதுமானது. முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை தோறும் அருகம்புல் மாலை கட்டி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு கொடுக்கறது சிறந்த பரிகாரம். மகரம் எப்படி சார் இருக்குது உங்கள் பார்வையில்? மகரத்துக்கு வந்து பாக்கிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். செய்கிற தொழில் வந்து அதாவது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது, கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுக்கு உட்பட்டவங்க, தவறுக்கு ஆளாக்கப்பட்டவங்க அந்த தவறை உணர்ந்து திருந்தி வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். தண்டனையாக இருந்தாலும் சரி, அல்லது தவறாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள உறவு, இந்த உறவுங்கிற வந்து பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும், அல்லது சித்தப்பா பெரியப்பா பங்காளியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் அதாவது இந்த ஜென்மத்தில் சொந்தம் அப்படிங்கிறத விட கடவுளால் இந்த ஜென்மத்துக்கு உண்டான பந்தம் அது. அந்த பந்தத்தை மதிக்கக்கூடிய அளவுக்கு, உறவு வகையில் வரக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணங்கள் போகிறது அப்படிங்கிறத விட வெளிநாட்டில் வந்து பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. மகரத்துக்கு நிகர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்தேகப்படாத அளவுக்கு ஏற்றங்களையும் நேர்மையான வகையில் சந்திக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுது. மகரம் இவங்க சொல்லாத விஷயம். மகரம் இதுவரைக்கும் கஷ்டத்தில் இருந்துட்டு இருந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுசாக நிவர்த்தி அடைஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் ஜொல்ல தொடாமல் இருந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பேங்கில் இருந்த அத்தனை ஜொல்லையும் எடுத்து நிச்சயம் போட போகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பெண்கள் இந்த வருடம் மிகவும் அற்புதமான சந்தோஷம் அனுபவிக்க போகிறாங்க. அவங்களுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் உள்ள வெளியிட பிரயாணங்கள் விஷயத்தில் இவங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறுதுங்க. இந்த வருடம் மகர ராசி நபர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஆண்டு, பொற்கால வருடம். கவனமாக இருக்கணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தேக குணங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. கும்பம் எப்படி இருக்கு? உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையேன்னு இது வரைக்கும் பரிதவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் அதற்கான லாக் ரிலீஸ் ஆகுது. கும்பராசியில் பிறந்தவாளுக்கு அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற அற்புதமான வேலை, அதை தொடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உயரம் என்பது அவங்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் அதை மாதிரி இது வரைக்கும் நல்ல லாபம் எடுக்காதவங்க இந்த வருஷம் தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை எடுப்பார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் கும்பராசியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, ஒரு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாலும் இவ்வளோ நாள் அவங்களுக்கு வந்து டபுள் தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு. இனிமேல் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப ரொம்ப ஸ்திரமாக இருக்கும். அந்த முடிவு 100% வெற்றியும் அடையும். ஸோ ஸ்ட்ராங் டிசிஷன், ஸ்ட்ராங் வின். எதில் கவனமாக இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எப்போதுமே இவங்க என்னென்னா தன்னை பற்றிய ரகசியங்களையும் வீட்டில் உள்ளவங்க பற்றி ரகசியங்களையும் மூன்றாம் மனிதர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரமாகவே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா நல்லது. கும்பம் அதாவது சப்தம ஸ்தானாதிபதி தன்னுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அது வந்து அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து அன்பாக ஜெயிக்கிறத விட அதிகாரமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் அன்பை வெளிப்படுத்தி முடியாத காரியங்கள் இப்போ அதிகாரத்தில் வெளிப்படுத்த முடியும். ரெண்டாவது, நிலக்கரி சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம், எண்ணெய் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். அழகு சாதனம் விற்பனை செய்கிறவங்க, உலோக பொருள் விற்பனை செய்கிறவங்க, பூஜை பொருள் வித்துட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் இந்த வருஷம் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி இந்த வருஷத்தில் மிகுதியாகவே அமையும் கும்பராசிக்கு. குடும்பத்தில் பாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் அதே சமயத்தில் பிள்ளையாக இருந்தாலும் எல்லோரிடமே ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி பாசம் காட்டுவாங்க. எந்த இடமாக இருந்தாலும் மறைக்க வேண்டியதை மறைச்சி தான் ஆகணும், பேச வேண்டியதை பேசி தான் ஆகணும், உழைக்க வேண்டியதை உழைச்சி தான் ஆகணும், உழைக்க வேண்டியதை உழைச்சி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் மிகவும் பொற்காலம். இவர்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் முழுமையாக பூர்த்தியாகுது. வீடு, வண்டி, வாசல், சொத்து, சுகம், தொழில், கல்வி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அத்தனை நிலையிலும் முழுமையாக இவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி. இதுவரைக்கும் இருந்த நிலைகள் அனைத்து நிலைகளிலிருந்து இவங்க முற்றிலும் விடுபட்டு அனைத்து துறையிலும் இவங்க சாதிக்கக்கூடிய ராசிகள் நிலைகளில் மீனத்தையும் எடுத்துக்கொள்ளாங்க. தன்னுடைய மீனத்தினுடைய ராசி அதிபதியாகிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் மீனத்தை பார்க்குறாரு. மீனத்துக்கு 10ல் இருக்கக்கூடிய கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா புதையல் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு யோகம், புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகத்தில் இன்றைக்கி மீன ராசிக்கார் இருக்காங்க. புதையல் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா சொத்து, வராத சொத்து, பெரியப்பா சொத்து,
அல்லது பூர்வீகத்தில் இது வரைக்கும் பிரச்சனையிலிருந்து அந்த சொத்து வராது, அது அங்கிருந்து நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட சொத்துக்கள் வழக்கு மூலமா வந்துடும் வரலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்ட சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனத்துக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. டாக்டர் ராம், நீங்க என்ன சொல்றீங்க? மீனத்தை பொறுத்தளவுக்கு எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அற்புதமான காலமாக சொல்லலாம். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்களிலிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்க முடியும். ஆனால் அந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய இல்லற வாழ்க்கையில் சந்தேகப்படம் இருந்தால் போதுமே இன்னும் மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப வெகுளியாக இருக்கிறதுனால அந்த வெகுளித்தனத்தை வியாபாரத்தில் காட்டும் பொழுது தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் அந்த வெகுளித்தனத்தை வந்து எங்கே வெகுளியாக இருக்கணுமோ, எங்கே வந்து வியாக்கியானமாக இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிட்டாங்கன்னா போதும். இந்த வருஷம் வெகுளித்தனத்தை விட்டுட்டா போதும். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மீனம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் பிறக்கும்போது ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். இதுவரைக்கும் வீடு மனை வாகனம் இல்லாதவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு மனை வாகன யோகங்களை 100% பெறுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உழைச்ச உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், விருது, பாராட்டுகள் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க போகிறது. நிச்சயமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நம்ம இந்த 2019 இனிக்கும் இந்த புத்தாண்டு பலன்களை நட்சத்திரம் வாயிலாக பார்த்தோம். இப்போ கடைசியாக ராசிகள் வாயிலாக பார்த்தோம். பொதுவாக இந்த 2019 ஏன்னா கஜா புயல்லாம் தாக்கி ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஆசையாக எதிர்பார்க்குறாங்க ஏதாவது மாற்றம் தேவைன்னு. தமிழகத்துக்கு எப்படி இருக்கும், அண்ட் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும்? உங்களோட கடைசி கட்ட பார்வை. தமிழகத்துக்கு தலைகீழான மாற்றம் இருக்கும். இந்தியாவுக்கு எதிர்பாராத மாற்றம் இருக்கும். மக்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் இருக்கும். எல்லா வகையிலும் நன்மையான மாற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ, எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்களோ அந்த சோதனைகளும் பாதிப்புகளும் விலகி மிகப்பெரிய சாதனைக்கு உண்டான, அதாவது 2020 வந்து கனவு கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு அடித்தளமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அனைவருக்குமே பாதையோரம் கீரை வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பங்கு சந்தையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, திரைத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அத்துணை பாக்கியவான்களுக்கும் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத நன்மைகளை இந்த வருஷத்தில் 2019 இனிய புத்தாண்டு கண்டிப்பாகவே கொடுக்கும். 2019 தமிழகம், இந்தியா எப்படி இருக்கும்? 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் மிகப்பெரிய மாறுதல் தெளிவாக இருக்குங்க. தமிழ்நாட்டிலையும் தெளிவான மாறுதல் இருக்குது. இதில் வந்து மாறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனைத்து நிலையிலும் மாறுதல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகமும் இந்தியாவும் 2019 வருடத்தில் தேர்தலை சந்திக்குது. 5 வருடங்களுக்கு பின்னாடி இந்த வருடத்தில் 2019 தேர்தலை சந்திக்குது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஓகே, மாற்றம் இருக்கு, நிச்சயம் மாற்றம் இருக்கும். நிச்சயம் தமிழகத்திற்கு மாற்றம் இருக்குது, இந்தியாவுக்கு மாற்றம் இருக்குங்க. தேர்தல் நிலையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட நிலை மட்டுமே ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு ஏதோ ஒரு பழுது தெரியுது. அது அரசியல் மாற்றம் கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. நிச்சயமா எப்படி சார் இருக்கு 2019? உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியா மக்களுக்கு இருக்கக்கூடிய விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வருஷம் சரியாயிடும். முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விசா சம்பந்தமான ப்ராப்ளமில் H1B கண்டிப்பாக நமக்கு ஒரு இந்திய மக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உலக அளவில் இந்தியா மகர ராசி, தமிழ்நாடு இந்தியா அளவில் மகர ராசி. மகர ராசியிலேருந்து இந்த வருஷம் கேது விலகிறதுனால, முக்கியமாக சர்ப்ப கிரகமான அந்த கேது விலகிறதுனால கண்டிப்பான முறையில் தமிழகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. இந்திய அளவில் பார்த்தோம்னா பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம். இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாடு அளவிலும் சரி, பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வானிலை சம்பந்தமாக நாம் வந்து பார்த்தபோது மக்களை துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் பயப்படுற மாதிரியானது தமிழ்நாட்டுக்கு எதுவும் வராது. இல்லை, இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் கிடையாது. இல்லை. அதாவது ஜோதிடம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான, எவ்வளோ தேவையான சாஸ்திரம். அதுவும் அது அறிவியல் பூர்வமாக நீங்கள் சிந்திச்சு, அதுவும் புத்தாண்டு இன்னும் 30 நிமிடங்களில் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள்லாம் முன்னமே தொடங்கியாகிவிட்டது. இந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள்லாம் என்ன, வேறு ஏதாவது நடந்தால் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அதுக்கான பரிகாரம் என்ன. நிச்சயம் இந்த நள்ளிரவிலும் அனைவரும் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சார்பாக என்னோட நெஞ்சார்ந்த நன்றி.
மீண்டும் ஒரு நேரடியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். நான் மோகன்ராஜ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.